வணக்கம். கடந்த 13/9/2025 சனிக்கிழமை காலை தஞ்சாவூர் கண்ணன் நகர் அரிமா சங்க கூட்டரங்கில் மக்கள் சிந்தனை பேரவையின் தஞ்சாவூர் நகர வாசகர் வட்டம் சார்பில் மக்கள் சிந்தனை பேரவையின் மாநில துணைத் தலைவரும் தஞ்சை மாவட்ட ஒருங்கிணைப்பாளருமான பேராசிரியர் கோ விஜயராமலிங்கம் ஐயா அவர்களின் முயற்சியால் நூல்கள் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு வந்திருந்தோரை தஞ்சை நகர வாசகர் வட்ட பொறுப்பாளர் திருமிகு க. ஆசைத்தம்பி அவர்கள் வரவேற்றார். நிறைவில் தஞ்சாவூர் நகர வாசகர் வட்ட பொறுப்பாளர் திருமிகு வி. கலியபெருமாள் அவர்கள் நன்றி கூறினார். இந்நூல் அறிமுக கூட்டத்தில் மாரல் ஆம்பிஷன் மற்றும் ஹார்ட் லேம்ப் எனும் இரு ஆங்கில நூல்களை தன் சீரிய பேச்சாற்றலால் எளிமையாகவும் சிறப்பாகவும் அறிமுகம் செய்து வைத்த மருத்துவர் ச. மருதுதுரை அவர்களின் அற்புத உரையினை கேட்க தங்களை அன்போடு அழைக்கின்றேன். வாருங்கள். இன்று மக்கள் சிந்தனை பேரவையின் தஞ்சை நகர வாசகர் வட்டத்தின் சார்பாக 2 ஆங்கில நூல்கள் அறிமுகம் செய்யப்பட இருக்கின்ற நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. முதலாவதாக ஹார்ட் லேம்ப் என்ற பானு முஸ்தாக் என்ற கன்னட எழுத்தாளரால் எழுதப்பட்டு பின்னர் தீபா பாஸ்கி என்பவரால் ஆங்கிலத்திலே மொழிமாற்றம் செய்யப்பட்ட அந்த நூல் அறிமுகம் செய்யப்பட உள்ளது. அடுத்தபடியாக மாரல் ஆம்பிஷன் என்ற ருட்ஜர் பிரெக்மேன் என்ற எழுத்தாளரால் எழுதப்பட்ட ஒரு நூல் அறிமுகம் செய்யப்பட இருக்கின்றது. இந்த விழாவிற்கு வருகை இருந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய அத்துணை ஆளுமைகள், பல்வேறு இயக்கங்களைச் சேர்ந்த இலக்கிய வட்டத்தைச் சேர்ந்த நண்பர்கள், அன்பர்கள், ஆண்டோர்கள், சான்றோர்கள் அனைவரையும் மக்கள் சிந்தனை பேரவையின் சார்பாக இருகரம் கூட்டி வருகின்றேன் என்று வரவேற்று வருவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த கூட்டத்திற்கு பல்வேறு இயக்கங்களைச் சேர்ந்த நண்பர்கள் வருகை கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக மக்கள் சிந்தனை பேரவையினுடைய பொறுப்பாளர்கள் மற்றும் தஞ்சை மாவட்ட நூலக வாசகர் வட்டத்தைச் சேர்ந்த தலைவர் மற்றும் திருக்குறள் பேரவையினுடைய தலைவர் அவர்கள் மற்றும் பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்த புரத்த சிந்தனையினுடைய செயலாளர் அவர்கள் மற்றும் ஏனைய உறுப்பினர்கள், நண்பர்கள் எல்லோரும் வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருப்பதற்கு மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த நிகழ்விற்கு நூல் அறிமுகம் செய்யப்பட இருக்கின்ற மரியாதைக்குரிய மருத்துவர் ஐயா அவர்கள் இன்னும் சற்று நேரத்திலே வருகை தந்து விடுகிறார்கள். அதுவரை இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து நடைபெறும் என்பதை உங்களுடைய தெரிவித்துக் கொண்டு, இந்த மக்கள் சிந்தனை பேரவையினுடைய வாசகர் வட்ட அமைப்பானது பல ஆண்டுகளாக மிக சிறப்பாக இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த முறை காலமும் இடமும் சற்று மாறுபட்டு அமைக்கப்பட்டிருக்கிறது. சில பல காரணங்களால் இந்த நிகழ்ச்சியினை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பேராசிரியர் பெருந்தகை அமைதியாக மேடையிலே அமராமல் எதிரே அமர்ந்திருக்கின்றார். அவர்தான் எல்லா விதமான வேலைகளையும் செய்துவிட்டு அமைதியாக அவருக்கு முதற்கன் என்று நன்றியை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து நல் உள்ளங்களையும் மீண்டும் ஒரு முறை வணங்கி வரவேற்கிறேன். இந்த 2 நூல்களும் அந்த அறிமுகம் செய்வதற்கு முன்பாக ஒரு சில கருத்துக்களை உங்கள் முன்னே ஒரு சில நிமிடங்களில் தெரிவித்து வருகின்றேன். இங்கே இந்த ஆங்கிலத்திலே எழுதப்பட்ட இந்த 2 நூல்களும் அற்புதமான நூல்கள். முதலாவதாக ஹார்ட் லேம்ப் என்ற நூலானது பானு முஸ்தாக் என்ற ஒரு கன்னட எழுத்தாளர், அவர் வழக்கறிஞராகவும் இருக்கின்றார். அவருடைய 30 ஆண்டு கால வாழ்க்கையில் அவருக்கு ஏற்பட்ட அனுபவங்களை 12
சிறுகதைகளாக கன்னடத்திலே அவர் எழுதியிருக்கின்றார். அந்த 12 சிறுகதைகளிலும் அவர் பெண்ணியம் சார்ந்த பிரச்சனைகளை கோடிட்டு காட்டுகின்ற விதமாக அந்த சிறுகதைகளை அமைத்திருக்கின்றார் என்பது சிறப்பு. அவர் ஒரு வழக்கறிஞர் என்ற நிலையிலே பெண்களுக்கு எதிராக, குறிப்பாக முஸ்லிம் பெண்களுக்கு எதிராக சமூக, மத, உளவியல் சார்ந்த அடக்குமுறைகள், ஒடுக்குமுறைகள் மற்றும் குடும்ப சூழல் சார்ந்த வன்முறைகள், இப்படி பல்வேறு விதங்களிலே தனக்கு ஏற்பட்ட நேரடியான அனுபவங்களை மையப்படுத்தி இந்த கதைகளிலே அந்த கருத்துக்களை எல்லாம் வெளிப்படுத்தி இருக்கின்றார். அதிலே இந்த நூலினுடைய ஒரு சிறப்பு என்னவென்று பார்க்கின்ற பொழுது, சமீபத்திலே சர்வதேச புக்கர் பரிசை பெற்ற ஒரு பெருமைக்குரிய நூலாக இது அமைந்திருக்கின்றது. புக்கர் பரிசு என்பது லண்டனில் ஒவ்வொரு ஆண்டும் மே மாதம் பல்வேறு மொழிகளிலே எழுதப்பட்டு பின்னர் ஆங்கிலத்திலே மொழிமாற்றம் செய்யப்பட்ட நூல்களுக்கு வழங்கப்பட்டு வருகின்ற ஒன்று சர்வதேச அளவிலே. அந்த நூலானது இந்த ஆண்டு மே மாதம் இந்த ஸ்காட்லாந்து என்ற பானு முஸ்டாக் என்பவருடைய நூலுக்கு கிடைத்திருக்கிறது. இதனை ஆங்கிலத்திலே மொழிமாற்றம் செய்திருக்கக்கூடியவர் தீபா காஸ்மி என்ற ஒரு பெரும் எழுத்தாளர். இந்த புக்கர் பரிசானது 2005ஆம் ஆண்டு முதல் வழங்கப்பட்டு வருகின்றது. அந்த வகையிலே இந்த நூலானது சிறப்புமிக்க ஒன்றாக இருக்கின்றது. புக்கர் பரிசு என்று பார்க்கின்ற பொழுது ஒரு இந்திய ரூபாய் மதிப்பில் அதற்கு 48 லட்சம் ரூபாய் மதிப்புடைய பரிசாக அது இருக்கின்றது. அந்த மூல நூல் ஆசிரியருக்கும் மொழிமாற்றம் ஆங்கிலத்திலே மொழிமாற்றம் செய்திருக்கக்கூடிய அந்த ஆசிரியருக்கும் சமமாக இந்த பரிசு தொகையானது பங்கிட்டு வழங்கப்பட்டு வருகின்றது. அந்த வகையிலே இந்தியாவிலே இதுவரை 2 எழுத்தாளர்களுக்கு அந்த பரிசு, புக்கர் பரிசு கிடைத்திருக்கிறது. முதலாவதாக 2019ஆம் ஆண்டு கீதாஞ்சலி ஸ்ரீ என்ற ஒரு ஹிந்தி நாவலாசிரியையினுடைய ஆங்கில மொழியாக்க நூலுக்கு கிடைத்திருக்கிறது. அடுத்தபடியாக 2வதாக இந்த கன்னட மொழியில எழுதப்பட்ட பானு முஸ்டாக்கினுடைய ஸ்காட்லாந்து என்ற நூலுக்கு கிடைத்திருக்கிறது. பெருமைக்குரிய விஷயம். அதே போல இந்த பரிசை பொறுத்தவரை மிக சிறந்த ஆளுமைகளுக்கு மட்டுமே, உலக அளவிலேய சிறந்த படைப்புகளுக்கு மட்டுமே வழங்கப்பட்டு வருவது. அதனால் இத்தகைய ஒரு பெருமை வாய்ந்த இந்த நூலை அவசியம் எல்லோரும் வாசிக்க வேண்டிய நிலையிலே இருக்க வேண்டும் என்று நான் சொல்லுகின்றோம். அடுத்தபடியாக 2வதாக இங்கே அறிமுகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட நூலின் பெயர் மோரல் அம்பிஷன் என்ற ருட்ஜர் பிரெக்மேன் என்பவரால் எழுதப்பட்ட ஒரு தத்துவார்த்தமான சிந்தனைகளை உள்ளடக்கிய ஒரு அருமையான ஒரு நூல். இந்த நூலிலே ஒரு மனிதன் எத்தகைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறான், பெரும்பாலான உலக மக்களிலே மக்கள் எத்தகைய வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கான ஒரு கேள்வியை எழுப்பி அதற்கான பதிலாக இந்த நூலாசிரியர் நமக்கு தெரிவிக்கின்றார். பொதுவாக நம்மிலே பெரும்பாலானவர்கள் அப்படித்தான் இருக்கின்றோம். ஒரு மனிதன், பெரும்பாலான மக்கள் தங்களுடைய வாழ்க்கை லட்சியமாக எதை எடுத்துக்கொள்கிறார்கள் என்று பார்க்கின்ற பொழுது பணத்தையும் புகழையும் சேர்ப்பதுதான் என்றுதான் பெரும்பாலானவர்கள் நினைப்பதாக இந்த கதாசிரியர் ஒரு கேள்வியோடு இந்த கட்டுரையை ஆரம்பிக்கின்றார். அதெல்லாம் நாம் காலத்தை வீணடிக்கக்கூடிய ஒன்றாகவே அவர் பார்க்கின்றார்.
அப்படி நாம் எப்படி இந்த வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று பார்க்கின்ற பொழுது இந்த உலகத்திலே, இந்த சமுதாயத்திலே, இந்த உலகத்திலே நாம் பெரும்பாலான பிரச்சனைகளை எதிர்கொண்டு வருகின்றோம். அந்த பிரச்சனைகளை சமூகம் மற்றும் உலகளாவிய அந்த பிரச்சனைகளை எந்த வகையிலே தீர்க்க முடியும் என்று ஆராய்ந்து அதற்கான முயற்சிகளிலே நம்மை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டால்தான் அதுதான் மிகச்சிறந்த வாழ்க்கையாக மாறும். அதுதான் நம்முடைய வாழ்க்கையுடைய வெற்றியை நாம் அளவிடுவதற்கான அளவுகோல் என்கிற ரீதியிலே மிக சிறப்பாக அதை அமைத்துக் கொடுத்திருக்கிறார். அந்த வகையிலே இந்த 2 நூல்களையும் இப்பொழுது சிறப்பாக நம்மிடையே அறிமுகப்படுத்த இருக்கக்கூடிய மருத்துவ மாமணி என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய மருத்துவர் மருத்துவரை அவர்களை இந்த நேரத்திலே வருக என்று வரவேற்று வைக்கின்றேன். மருத்துவர் ஐயா அவர்களை பற்றி எல்லோருக்கும் தெரிந்ததுதான். அவரை பற்றி அறிமுகம் தேவையில்லை. இருந்தாலும் ஒரு சில கருத்துக்களை மட்டும் நான் இங்கே உங்கள் முன் ஒரு சில நிமிடங்கள் வைக்க முடியும் வருகின்றேன். அவரை பொறுத்தவரை எனக்கு இந்த பைபிளிலே ஒரு வாசகம் நினைவுக்கு வருகிறது. In the beginning was the word, the word was God, it was in the middle, in the end the word will be the God in man என்று பைபிளிலே ஒரு வாசகம் வருகிறது. ஐயா மருதுரை அவர்களை பார்க்கின்ற பொழுதெல்லாம் எனக்கு இந்த வாசகம் ஞாபகத்துக்கு வரும். அதாவது ஒரு சாதாரண வார்த்தையாக இருந்தது. அதன் பிறகு அது உயர்ந்து ஒரு உயர்ந்த நிலைக்கு வந்தது. கடைசியில் அது மனிதனிடத்திலே தெய்வீகமாக அமைந்தது என்கிற கருத்தை உள்ளடக்கியதாக அந்த வாசகம் இருக்கிறது. அதற்கு முற்றிலும் பொருத்தமானவர் ஐயா மருதுரை அவர்கள். அவர் முன்னாள் தஞ்சை மருத்துவக் கல்லூரிய முதல்வராக இருந்த பெருமைக்குரியவர், நற்பண்பாளர், காந்திய வழியிலே சீரும் சிறப்பாக தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி தந்து கொண்டிருக்கக்கூடிய அரிய மனிதர். அவர் கொரோனா தொற்று காலத்திலே மிகச் சிறந்த சேவையை ஆற்றி ஏராளமான உயிர்களை காப்பாற்றி ஏராளமான பேர் வணங்கி மகிழக்கூடிய தெய்வீக நிலை அடைந்த அளவிற்கு இணையான பெருமை பெற்றவர். அத்தகைய பெருமைக்குரியவரை இந்த நூலை அறிமுகம் செய்ய ஏற்படுவது மிக சால பொருந்தும் என்ற நிலையிலே தன்னுடைய வரவேற்புரையை நிறைவு செய்து ஐயா மருத்துவர் ஐயா அவர்களுடைய சிறப்புரை நூல் அறிமுகத்தை நாங்கள் ஆவலோடு காத்துக் கொண்டிருக்கிறோம். இந்த வரவேற்புரை நல்க வாய்ப்பளித்த அனைத்து நல்லுணங்களுக்கும் நன்றி தெரிவித்து வினையோடு நன்றி. நேரடியாக நான் தலைப்பிற்குள் செல்லும் முன்னால் 2 கடப்பாடு. ஒன்று, நன்றி தெரிவித்தல். நான் நன்றி தெரிவிக்க வேண்டியது மக்கள் சிந்தனை பேரவை தஞ்சை நகர வாசக வட்டம் மற்றும் எனது இல்லத்தரசி மருத்துவர் டாக்டர் விஜயா. ஏனென்றால் நான் இதை மக்கள் சிந்தனை பேரவைக்கு நான் ஒரு வாக்கு கொடுத்து விட்டேன், நான் பேசுகிறேன் என்று சொல்லி. ஆழம் தெரியாம கால் விட்ட கதையெல்லாம் கடைசியில் ஆயிப்போச்சு. புத்தகத்தை 2 புத்தகத்தையும் படிச்சதுக்கு அப்புறம் அவ்வளவு வளர்த்தி இதை நான் எப்படி பிரசன்ட் பண்ண போறேன்னு யோசிச்ச போது ரெடி பண்றதுக்காகவும் நான் எடுத்துக்கொண்ட நேரத்திற்கு அத்தனையும் பொறுத்தருளி என்னை சகித்துக் கொண்ட அந்த மனிதர்களுக்கு நான் அதிகரித்துக் கொள்கிறேன். மன்னிப்பு. முதலாவது நன்றி, 2வது மன்னிப்பு. எதற்கு மன்னிப்பு என்றால், மக்கள் சிந்தனை பேரவையில வரக்கூடிய விருந்தினர் பேச்சாளர்கள் தலைமை வைக்கிறவங்க நன்றி எல்லாம் ஒரே ஃபாண்ட் சைஸ்ல தான் இருக்கும். முதல் முறையா அதை மீறி ப்ரொஃபசர் விஜயராமலிங்கம் என் பேரை கொஞ்சம் லேசா அப்படி வீக்கத்தோட போட்டிருக்காரு. ஏன் அந்த பேர் வீங்கிச்சு நான் அவருக்கு போன் பண்ணி கேட்டேன். இதுக்கு ஏதோ ஒரு வகையில நான் காரணமா இருந்துட்ட போல தெரியுது ஐயா அப்படின்னு சொன்னேன். அது அந்த அந்த தப்பு நான் பண்ணிருக்கேன் அப்படின்னாரு. ஒருத்தர் தப்பு பண்ண
தூண்டிய குற்றத்துக்கு ஆளாகி இந்த காரணத்தை அவர்கிட்ட நான் மன்னிப்பு கேட்கிறேன். எப்பயுமே ஒரே சைஸ்ல இருக்கிறதா சிறப்பு. இங்கு எந்த விதமான கூடுதல் கனமும் வந்துவிடக் கூடாது என்கின்ற விழிப்போடு அதை நான் சொல்லுகிறேன். இரண்டாவது, தஞ்சை மருத்துவக் கல்லூரியிலே இன்று இருதய மருத்துவத்துறையினுடைய நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருந்ததால் அங்கு சென்று விட்டு இங்கு வருவதில் 10 நிமிடம் தாமதம் ஆகிவிட்டது. நான் உங்களிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டேன். இப்பொழுது நான் நேரடியாக தலைப்பிற்கு வருகிறேன். இந்த 2 புத்தகங்களும் மிக அருமையான ஆக்கங்கள். ஹாட் லேம்ப் நான் படிக்க நினைச்சதுக்கு காரணம் என்னன்னா, கர்நாடகாவை சேர்ந்த 76 வயது வழக்குரைஞர், ஒரு இஸ்லாமிய பெண்மணி, அவருக்கு புக்கர் பரிசு கிடைத்தது என்பதை கவனம் ஈர்த்தாலும் கூட, கர்நாடகத்திலே இன்று தசரா கொண்டாட்டங்களை துவக்கி வைப்பதற்காக சரஸ்வதியின் கடாட்சம் கிடைக்க பெற்ற ஒரு எழுத்தாளுமையை கௌரவிக்கும் விதமாக அந்த அரசு பானு முஷ்டாக்கை அழைத்த போது, அவர் ஒரு இஸ்லாமியர், அவரை அழைக்கக் கூடாது என்று வந்த எதிர்ப்பு குரல்களுக்கு நடுவே போகலாமா கூடாதா என்று ஊசலாடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு எழுத்து ஆளுமையின் பரிதவிப்பை நான் உள்வாங்கிய காரணத்தினால் அந்த புத்தகத்தை பற்றி இங்கு பேச வேண்டும் என்று எனக்கு தோன்றியது. அதற்காகத்தான் அந்த புத்தகத்தை நான் தேர்ந்தெடுத்தேன். இரண்டாவது, மாரல் ஆம்பிஷன் புத்தகம் மிகவும் கனமான நூலாக இருக்கிறது. அதன் அடக்கத்திலே நான் போக போக நான் உங்களிடம் பேசுகிறேன். அவங்கதான் பானு முஷ்டாக் புக்கர் பிரைஸ் வாங்கின போது எடுத்த புகைப்படம். ஒரு வழக்கறிஞர், எழுத்தாளர், கவிஞர், எல்லாவற்றுக்கும் மேலாக கர்நாடக இலக்கிய மரபு என்பது பந்தாய சாகித்யா என்று அழைக்கிறார்கள். அந்த கன்னட மொழியிலே சொல்லக்கூடிய சொற்றோட பந்தாய சாகித்யா. அதற்கு பொருள் என்னவென்றால், இப்போ மைசூர் வட்டத்திலே பேசப்படக்கூடிய மொழியானது ஒரு வகையான மேட்டிமை சமுதாயத்தினுடைய ரிஃபைன்டு லாங்குவேஜ். பிற பகுதிகளில் பேசப்படக்கூடிய கன்னடம் எப்படி தமிழ்நாட்டிலே பல இடங்களில் ஊர் கேட்க தமிழ் இருப்பது போல, மைசூரை தவிர்த்த பிற மாநிலத்தில் பிற பகுதிகளில் பேசப்படக்கூடிய கன்னட மொழி ஒரு நாட்டார் தன்மை கொண்ட, பாமரத்தன்மை கொண்ட மக்கள் மொழியாக அறியப்படுகின்ற காரணத்தினால் அந்த மொழி பேசுகின்ற மக்களிடமிருந்து படைக்கப்படக்கூடிய படைப்புகள் பந்தாய சாகித்யா என்று அழைக்கப்படுகின்ற பொருளிலே அவர் ஒரு மிக முக்கியமான ஆளுமையாக படைப்புகளை கடந்த 40 ஆண்டுகளாக படைத்திருக்கிறார். இந்த நூல் கூட கன்னடத்தில் எழுதப்பட்டது 33 ஆண்டுகளுக்கு முன்னால். 33 ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதப்பட்ட புத்தகத்தை ஆங்கிலத்திலே மொழியாக்கம் செய்ய வேண்டும் என்று அதை தீபா பஸ்தி மிக அழகாக ஆங்கில மொழியாக்கம் செய்திருக்கிறார். மொழியாக்கம் செய்த போது அவருக்குள் எழுந்த சவால்களையும் அவர் பதிவிட்டிருக்கிறார். மிக முக்கியமான பதிவு என்னவென்றால், 33 ஆண்டுகளுக்கு முன்னால் உள்ளுக்குள் இருந்து எழுந்த ஒரு கலகக்குரல், மிகவும் கட்டுப்பாடுகளுக்கு மிகுந்த சமுதாயமாக அறியப்பட்ட ஒரு இஸ்லாமிய சமுதாயத்திற்கு உள்ளிருந்து எழுந்த கலகக்குரலை உலகம் முழுவதும் கேட்க வேண்டும் என்கின்ற காரணத்தினால் அதை ஆங்கிலத்திற்கு மொழிபெயர்ப்பு செய்ய தூண்டியது. அதற்கு அனுமதி வழங்கிய பானு முஷ்டாக் அவர்களுக்கு நன்றி சொல்கிறார். பானு முஷ்டாக் அனுமதி கொடுத்து விட்டு நூலின் இறுதியில், நான் எனது கணவருக்கு மிகுந்த நன்றி சொல்லிக் கொள்கிறேன், ஏனென்றால் என்னை அவர் தொடர்ந்து ஊக்கப்படுத்தி வருகிறார் என்று எழுதியிருக்கிறார். அவரிடமிருந்து நான் கடன் வாங்கியிருந்தால் இன்று கூட நான் எனது மனைவிக்கு நன்றி சொன்னேன். இந்த ஆக்கத்திலே 12 சிறுகதைகள். 12 சிறுகதைகளில் பெரும்பாலும் ஒரு அடித்தட்டு ஏழ்மையில் வாழக்கூடிய ஒரு இஸ்லாமிய சமுதாயத்தில் குடும்பங்களுடைய கதைதான் இங்கே விவரிக்கப்பட்டிருக்கிறது. 12 கதைகளையும் பேசுவதற்கு நிச்சயமாக நிறைய நேரம் தேவைப்படும். என்னால் அத்தனை எனக்கு அவ்வளவு நேரம் கிடைக்குமா தெரியாது. நான் 2 புத்தகங்களுக்கு நான் ஆய்வுரை செய்வதாக வாக்களித்திருக்க காரணத்தினால் நான் சற்றே சுருக்கிக் கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஆனால் அதன் மரபுகளை நிச்சயம் என்னால் சொல்ல முடியும். இந்த 12 கதைகளிலே பெரும்பாலும்
பெரும்பாலும் பேசப்பட்டிருப்பது பெண் அடிமைத்தனம் எவ்வாறு இருக்கிறது, ஆணாதிக்கம் பெண்களை, குறிப்பாக இஸ்லாமிய பெண்களை எப்பேற்பட்ட சிரமங்களுக்கெல்லாம் ஆளாக்குகிறது, மத அடிப்படைவாதம் எப்படி வீட்டிற்கு கூட அது நுழைகிறது, அந்த மத அடிப்படைவாதத்தின் சாயல் ஒரு அந்த வழிபாட்டு தளத்தை நிர்வகிக்கக்கூடிய அந்த குருமார்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்களது நிலைப்பாடுகள் எல்லாம் எவ்வாறு பெண்களுக்கு நெருக்கடிகளை உண்டு பண்ணுகின்றது என்பதெல்லாம் மிகவும் நேர்மையாக செறிவாக இந்த கதைகளிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த 12 கதைகளிலே இந்த 12வது கதை Be a woman once, O Lord, இறைவா நீ ஒருமுறை பெண்ணாக பிறந்து வா என்று அழைப்பதாக அந்த சிறுகதை எழுதப்பட்டிருக்கிறது. அந்த கதையிலே எவ்வளவோ சிரமங்கள் என்னென்னவெல்லாம் இருக்கும் என்பதை ஒரு பெண் பாத்திரத்தின் மூலமாக நூலாசிரியர் பதிவு செய்துவிட்டு இந்த கடைசி பாராகிராஃபை சொல்றாங்க. The nip of my red ink-filled heart has broken. சிவப்பு ரத்தம் பொருந்திய எனது பேனா உடைந்து விட்டது, இதய பேனா உன்னை உடைந்து விட்டது. My mouth can speak no more. எனது வாய் எந்த சொல்லையும் உதிர்க்காது, எந்த கடிதமும் எழுதுவதற்கு இடமில்லை. அமைதியின் பொருள் என்னவென்று எனக்கு விளங்கவில்லை. நீ ஒருவேளை இந்த உலகை மீண்டும் படைப்பதாக இருந்தால், ஆண்களையும் பெண்களையும் படைக்கின்ற பொறுப்பை நீ ஏற்றுக்கொண்டால், தயவு செய்து அந்த அனுபவமற்ற ஒரு பானை செய்பவர் செய்த காரியத்தை மீண்டும் செய்து விடாதே. ஒரு முறை ஓ பிரபு பூமிக்கு வா, ஒரு பெண்ணாக வா என்று எழுதுகிறார். இதன் வாயிலாக அவர் சொல்லுகின்ற கருத்து என்னவென்றால், பெண்களது பாடு, பெண்களது வாழ்க்கை எவ்வளவு சிரமங்களை உள்ளடக்கியதாக இருக்கிறது என்பது இந்த ஒரு பாராகிராஃப்ல உங்களால புரிஞ்சுக்க முடியும். இந்த 12 சிறுகதைகளும் தொகுக்கப்பட்டிருந்தாலும் The heart lamp என்று சொல்லக்கூடிய இதய விளக்கு என்பதுதான் இந்த தொகுப்பினுடைய தலைப்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கதை ஒரு குடும்பத்தில் நடக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை பொறுத்தது. கல்யாணம் ஆகி கூட கொண்டு வந்து பால் குடிச்சிட்டு இருக்கிற ஒரு குழந்தையை தூக்கிட்டு கிளம்புற அப்பா வீட்டுக்கு வந்துடுறாங்க. அப்பா வீட்டுக்கு அந்த பெண்ணு நுழையும் போது அந்த குடும்பம் அந்த பெண்ணை எப்படி வரவேற்பு எதிர்கொள்கிறது என்பதுதான் இந்த கதையோட துவக்கம். உட்கார்ந்து இருக்கிற அப்பா உட்கார்ந்து இருக்கிற வந்து ஆச்சரியத்தோட அப்படியே அண்ணாக்கு பாக்குறாரு. அம்மா அப்படியே வந்து அசந்து போய் பாக்குறாங்க. ஷேவ் பண்ணிட்டு இருக்கிற அண்ணா வந்து நீ மட்டுமா வந்த அப்படின்னு கேட்கிறாரு. இன்னொரு அண்ணா வந்து மாப்பிள்ள வரல, இனாயத் வரலையா அப்படின்னு கேட்கிறாரு. சொல்லிட்டு வந்தியா சொல்லாம வந்தியா அப்படின்னு அடுத்த கேள்வி வருது. அங்கு வருவதற்கு ஒரு வாரத்திற்கு முன்னால் அந்த பெண் எழுதிய கடிதம், இந்த நாயகியுடைய பெயர் மெஹ்ரூன், கடிதம் இங்கே ஒரு பேசு பொருளாக இல்லை. யாரும் அவள் எந்த நிலையில் வந்திருக்கிறாள் என்பதை அறிந்து கொள்வதில் கவனம் செலுத்துவார்கள். ஏன் வந்தாய் என்பது மட்டுமே கேள்வியாக இருக்கிறது. அவர் வல்லியான்னு கேட்டவுடனே அப்பொழுதுதான் அவர் வாய் திறக்கிறார். ஒரு வாரம் அவர் எங்க இருக்காருன்னு தெரியாது. நான் வீட்டுல தனியா இருக்கேன், என்னோட நிலைமையில நான் உங்களுக்கு கடிதம் எழுதினேன், நீங்க யாரும் எதுவும் கேட்கல, நான் அதனால கிளம்பினா வந்துட்டேன். இப்ப கூட அவர் வல்லியான்னு கேட்கிறவங்க ஏன் நீ வந்து என்னப்பா வந்திருக்கேன்னு யாரும் வரவேற்பதில்லை, நான் அவ்வளவு அந்நியமாயி போயிட்டேனா அப்படிங்கறத வந்து அவர் கண்களிலிருந்து வடிகின்ற கண்ணீர் எடுத்து வைக்கும். தொடர்ந்து என்ன பண்றா, டக்குனு அவன் அண்ணா வந்து உடனே முடிவெடுத்து தம்பியை கூப்பிட்டே ஒரு டாக்ஸி கூப்பிடா, டாக்ஸி கொண்டு வர சொல்லி உடனே அவர் கிளம்புறதுக்கு அப்ப என்ன சொல்ற வந்து, தயவுசெய்து நான் அனுப்பாதீங்க, என்ன அனுப்புனீங்கன்னா நான் இங்க போய் நெருப்பு வச்சு செத்து போயிருவேன் சொல்லி சொல்றேன். நீங்க வரதுக்கு முந்தைய பண்ணிருக்கணும். அப்படி பண்ணிருந்தாதான் இந்த குடும்பத்துடைய கௌரவம் வந்து உயர்ந்து நின்று இருக்கும். இன்னைக்கு புகுந்த வீட்டை விட்டு சொல்லாம கிளம்பி வந்து சமுதாயத்தில் நம்மள வந்து மிகப்பெரிய தலைக்குழுவுக்கு ஆளாக்குற காரியத்தை செஞ்சு வச்சிருக்கு நீ அப்படின்னு சொல்லி கோபப்பட்டு ஒரு காரை கொண்டு வந்து 1 மணி நேரம் கூட அவங்க அம்மாவுக்கு இருக்க முடியல. அப்ப இத்தனைக்கும் தன்னுடைய அழுகையும் போராட்டமும் நிகழ இந்த அழுகிற குழந்தைய தூக்கி தன் மார்பில் வச்சுட்டு பால் கொடுத்துட்டு இருக்கான். கொடுத்து ஒரு தண்ணி குடிக்கல, சாப்பிடல. காலைல 6 மணிக்கு கிளம்பி இருக்கணும்.
இந்த வீட்டுக்கு இங்க இருந்து வரணும்னா சிக்மகளூர்ல இருந்து வரணும்னா 3 மணி நேரம் ஆகும். 3 மணி நேரம்னா வந்து மணி 9 ஆச்சு, 6 மணிக்கு கிளம்பி வந்தியா, சரி வா நான் ஒரு டாக்ஸி எடுத்து கொண்டு டாக்ஸில ஏறியாச்சு. ஏற்றும் போது என்ன சொல்றாங்கன்னா, எந்த காரணத்தை முன்னிட்டு நீ இங்க வந்து சொல்லக்கூடாது, பிள்ளைக்கு உடம்பு முடியல, நீ ஆஸ்பத்திரி கொண்டு போன, உன்னை ஆஸ்பத்திரியில நான் திருப்பி வீட்டுக்கு கொண்டு வருவோம், அப்படிதான் நீ வந்து சொல்லணும். நம்ம ஒண்ணுமே சொல்லாம சாலையின் 2 பக்கங்களிலும் உயர்ந்து இருக்கக்கூடிய மரங்களையும் அந்த சாலையை வெறித்து பார்க்கும்படி அமைதியே மொழியாக 2 அண்ணன்மார்கள் வருகிறார்கள். கார் ஓட்ட டிரைவர்கிட்ட முந்தி நம்ம குடும்ப விஷயத்தை பேசினா என்ன ஆகுறதுனால 3 பேரும் பேசாம மௌனமா வராங்க. அந்த பெண், நான் எவ்வளவு ஆசைப்பட்டேன், நான் படிக்கணும்னு அவ்வளவு ஆசைப்பட்டேன், 1 வருஷம் முடிச்சு 2வது வருஷம் படிக்கும் போது நான் பரீட்சை எழுதுறேன்னு சொல்லி கெஞ்சினேன், என்ன பரீட்சை எழுத விட மாட்டேங்கிறாங்க. கல்யாணம் பண்ண கட்டி வச்சு 16 வருஷத்துல இந்த 5வது பிள்ளை ஆயிடுச்சு, நான் என்ன பண்ண போறேன்? பிரச்சனை என்னன்னா, அவருடைய கணவன் விநாயகர் என்கின்ற பெயர், அவர் வந்து இந்த குடும்பம் 5 பிள்ளை பிறந்ததுக்கு அப்புறம் மனைவியுடைய உடல் அழகெல்லாம் மங்கி இவளுக்கு வந்து அவருக்கு வந்து உன்னை பார்த்தாலே எனக்கு எங்க அம்மாவை பார்க்குற மாதிரி இருக்குன்னு சொல்லி உடல் ரீதியான எந்த விதமான உறவும் இல்லாத நிலையை அடைந்து அவருக்கு ஏதோ ஒரு அப்பெண்டிசைட்டிஸ் சொல்லி ஒரு அப்பெண்டிசைட்டிஸ்க்காக ஒரு ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் ஆகி சர்ஜரிக்கு அட்மிட் ஆகிருக்கும் போது அங்கே பணிபுரியக்கூடிய ஒரு செவிலியர் வந்து அவரை கவனிப்புல அவர் அப்படியே மனசு பறி கொடுத்து பார்த்த முதல் நாளே அவர் சிஸ்டர் கூப்பிடல, பேரை சொல்லி கூப்பிட ஆரம்பிச்சு ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் வரும்போதே அந்த பெண்ணு கூட ஒரு உறவு ஏற்பட்டு அந்த பெண்ணோட போயிடுறாரு, எங்கெங்கயோ போறாரு தங்குறாரு அப்படிங்கிற கேள்விப்பட்டு போராடி பேசி அவனுக்கு பதில் சொல்லாம அவங்க வீட்டுல போய் தங்கியிருக்காரு, எங்கேயோ சுத்துறாங்க அப்படிங்கிறத கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் தான் அவர் கிளம்பி அம்மா வீட்டுக்கு வரா. ஆனா அம்மா வீட்டுல வந்து அதை பத்தி கேட்பாரு எதுவுமே கிடையாது. அவர் திரும்பி அனுப்பும் போது எதுவுமே பேசாம ஆனா தூங்கிடுறா. கார் நிக்குது, நின்னு பார்த்தா அவ இவள் வீடு என்று சொல்லப்படக்கூடிய அவள் வீட்டுக்கு முன்னால் கார் நிக்குது. அந்த வீட்டுக்கு இறங்கி வர்றா. அவருடைய முதல் பெண் சல்மான பெண் 10ஆம் வகுப்பு படிக்கிறான். அவ 10ஆம் வகுப்பு பப்ளிக் எக்ஸாம் எழுதுறதுக்காக படிச்சுட்டு இருக்கா. காலையில அம்மாவை காணுமே அவ தனிச்சுட்டு அம்மா பார்த்தா அம்மா முடியாத கூப்பிட்டு உள்ள கொண்டு போய் உட்கார வச்சு இவ கூட அந்த அறைக்குள்ள போய் இந்த பிள்ளைக்கு மறுபடியும் பால் கொடுத்துட்டு படுத்துறான். எதுவுமே பேசல. 2 அண்ணன்கள் உட்கார்ந்துருக்காங்க. திடீர்னு பார்த்தா அவருடைய அந்த சல்மாவுடைய காதுல வந்து அவங்க அப்பாவுடைய குரல் கேட்டு அம்மா அப்பா வந்துட்டாங்கம்மா அப்படின்னு சொல்லி அந்த அம்மாட்ட சொல்றாங்க. அப்பயும் ஒண்ணு பதில் சொல்ல. வீட்டுக்கு நுழைஞ்ச ஒரு விநாயகர் வந்து ஏன்னா அவங்க 2 பேரும் மாப்பிள்ளைங்க வந்திருக்கீங்க, வாங்க 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 சொல்லிட்டு எங்க அம்மாங்க இப்ப கிளம்பி வீட்டுக்கு போனது கூட அவருக்கு தெரியாது. எங்க படுத்திருக்காதா, தூங்கிட்டு இருக்காதா, உடம்பு இல்லையா அப்படின்னு வந்து பக்கத்துல நின்று அவ படுத்திருக்க அறையில வாசல் வந்து நின்று பேசுறாரு. பேசினா கூட பேசும்போது ஒரு மிரட்டல் விடுறாரு. இங்க நடந்த ஏதாவது வந்து அவங்க காதுக்கு போய் அவங்க ஏதாச்சும் மிரட்டினாங்க பேசினாங்க ஒன்னும் யோசிக்க மாட்டாங்க. 1 2 3 தான் தலாக் சொல்லி உனக்கு தூக்கி வீசி போயிட்டே இருப்பேன், உனக்கு எச்சரிக்கை. அப்படி உனக்கு நான் தலாக் சொன்னா உனக்கு 2 தங்கச்சிக்கு இருக்கு, அவங்க கல்யாணம் பண்ண முடியாது, குடும்பத்துல எல்லாமே பாதிக்கப்படும், ஞாபகம் வச்சுக்க, உனக்கு இது ஞாபகம் இருக்கு நினைக்கிறேன் அப்படிலாம் மிரட்டுறாரு. இது எதுவுமே பதில் சொல்லுது. அவங்க மச்சாங்க வந்தவங்க வந்து இவரை பத்தி இந்த எதுவுமே கேட்கல. இன்னும் சொல்ல போனா ஏதோ ரொம்ப பரஸ்பரம் என்ன மாப்பிள்ள எப்படி இருக்கீங்க அழைச்சு போயிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு குசலம் விசாரிப்பதெல்லாம் நடந்து போயிட்டு சூழல்ல சரி மாப்பிள்ளைக்கு வந்திருக்காங்க, அவங்களுக்கு வந்து நீ வந்து கறி குழம்பு செய் அப்படின்னு சொல்லி கறி வாங்கி மசாலா போட்டு மணக்க உணவு பரிமாறினதுக்கு அப்புறம் அதுல ஒரு அண்ணன் மட்டும் வந்து கிச்சன் பக்கம் வந்து வர சமத்தா நடந்துங்க, சும்மா எதுவும் பண்ணி சீன் பண்ணி பிரச்சனை பண்ணி விட கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து 2 பேரும் காலேஜுக்கு போயிடுறாங்க. இவ்வளவு அவங்க போனதுக்கு அப்புறம் விநாயகர் வீட்டு விட்டு போயிடுறாரு. எங்க இருக்காருன்னு தெரியல. இந்த இடத்துல தான் பிள்ளை சாயந்தரம் வந்து 10ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருக்கா. மற்ற பிள்ளைங்க ஸ்கூல்ல இருந்து வராங்க. அவங்க எல்லாம் படி சாப்பாடு கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த மெருன் என்ன பண்றா, தனக்கு வந்து அந்த தன்னை உடல் ரீதியாக அவமானப்படுத்தி எந்த உரிமையும் மற்றவளாக ஆக்கி அந்த அவமானத்தின் சின்னமாக ஏதும் அற்ற அடையாளம் ஏதும் அற்ற எல்லாவற்றையும் இழந்தவனாக நான் ஏன் வாழ வேண்டும் என்கின்ற கோபம் வருகிறது. சின்ன வயசுல எல்லாம் எனக்கு 2 அண்ணன் இருக்காங்க. நம்ம அப்படியே இந்த ஷேர் ஈஸ்வாங்க மாதிரி என்ன வந்து சிங்கம் மாதிரி என்னை காப்பாத்துவாங்க. நான் எவ்வளவு தப்பில பார்த்தேன், இவ்வளவு மோசமா என்ன வந்து அனாதை ஆக்கி விட்டாங்களே எங்க அண்ணன்லாம். எங்க அம்மா
அம்மா வீட்டுக்கு எனக்கு எந்த ஒரு உரிமையும் இல்லாத வீடாயிருச்சு. நான் ஏன் வாழணும் அப்படின்ற மாதிரியான ஒரு வெறுப்புக்கு வந்து அந்த இருட்டுகின்ற வேலையில அப்பயும் அந்த சல்மா உட்காந்து படிச்சுட்டு இருக்கா. அப்பா படிச்சுட்டு இருக்கா. படிச்சுட்டு இருக்கிறத பார்த்துட்டு சரி அவன் படிச்சுட்டு இருக்கா, அவ படிச்சுட்டு தூங்கட்டும் அப்படின்னு முடிவு பண்ணி மற்ற பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுத்து போயிட்டாங்களா. போய் கிச்சன்ல இருக்கக்கூடிய மண்ணெண்ணெய் டின்னையும் தீப்பெட்டி எடுத்து கொண்டு வந்து எந்த இடத்துல நின்று தீப்பிடிச்சுக்க போறது அப்படின்னு முடிவு பண்றாங்க. அதை வந்து எவ்வளவு இடத்துல சூஸ் பண்ணி வச்சுட்டு அந்த உள்ள வர்றா. அப்ப பார்த்து பாக்குறா சல்மா வந்து உட்காந்து படிச்சுட்டு டேபிளே சமைச்சு தூங்கிட்டாங்க. நம்ம போய் நெருப்பு வச்சுக்கலாம் முடிவு பண்ணி வெளியில வந்து வைக்கும் போது கிட்டத்தட்ட அந்த மண்ணெண்ணெய் மேல ஊத்திட்டான். நெருப்பு எடுத்து பத்த வைக்கலாம் அவ்வளவுதான். அந்த நேரத்துல அந்த கை குழந்தை அழுதவங்க சல்மா என்ன பண்றா, அம்மா கழுத அம்மா பார்த்து பேசிட்டு அம்மா பார்க்கலாமா காணும். அந்த குழந்தைய தூக்கிட்டு சல்மா முடியாத அம்மா கிட்ட அம்மா பார்த்தா இங்க மண்ணெண்ணெய் நான் கழிக்குது நெருப்படி மாறிக்கிட்டு பார்த்தோம்னா ஒண்ணுமே அப்படியே குழந்தை கீழே போட்டு சல்மா போய் அந்த அம்மா காலை கட்டி பிடிச்சி அழுது, அம்மா ஒருத்தனுக்காக இந்த வாழ்க்கை வேணான முடிவு பண்றியே, 5 பேர் உங்க பிள்ளைங்க இருக்குன்னு எங்களுக்காக இருக்க கூடாதா? இப்ப நாங்க என்ன பண்ணுவோம்? போகாதம்மா அழுடா. அந்த அழுகிற நேரத்துல அந்த இருட்டு எங்கும் இருட்டாக அவள் உள்ளத்துல முதல் முறையாக அவளை கட்டி பிடித்து அவள் மகள் அழுத காட்சி, உடல் குறித்து அவளுக்கு ஏற்பட்டிருந்த அந்நியப்பட்ட உணர்வு, உடல் குறித்து அவளுக்கு ஏற்பட்டிருந்த அவமானம் யாவும் அவளை விட்டு விலகி புத்துயிர் பெற்றது போல தோன்றி இந்த குழந்தைகளுக்காக நான் வாழ்வேன் என்று அவளுக்கு முடிவெடுத்து அந்த தீப்பெட்டியை தூக்கி வீசி அந்த குழந்தையை மார்பில் தூக்கி பால் கொடுக்கிறார். அந்த இதய விளக்கு சுடர்விட ஆரம்பிக்கும் என்று சிறுகதை. இந்த ஒரு சிறுகதையின் ஊடாகவே அந்த பெண்களின் வாழ்க்கை என்ன மாதிரி இருக்கிறது வந்து நீங்க ஒரு சாம்பிள் எடுக்கலாம். 12 கதைகள் குறித்து பேசுவதற்கு எனக்கு நேரம் இல்லை. நான் அடுத்த புத்தகத்தை பேச வேண்டிய அவசியம் இருக்கின்ற காரணத்தினாலும் அந்த ஹார்ட்லேண்ட் நகரனுடைய வாழ்க்கை என்னென்னலாம் நடக்குதுன்னா, அவள் பேரு விழுந்த அவதூறு, அவள் படிக்கணும்னு ஆசைப்படுறா, ஆனா கல்யாணம் பண்ணியே ஆகணும்னு சொல்லி குடும்பம் கட்டாயப்படுத்துது. அப்பா அம்மா தான் ஜெயிக்கிறாங்க. அவ குடும்பத்துடைய சொத்தாக கவனிக்கப்பட்டவள். என்ன சொல்றாங்கன்னா, எந்த ஒரு சங்கடத்தை வந்தா இருந்து யாருக்கே நீங்க அழுத்திக்கிற அப்படின்னு அவங்க அம்மா சொல்லக்கூடிய அட்வைஸ் கூட வருது. ஒரு பிள்ளை பெற்றும் பிள்ளை யந்திரமாகவே கருதப்படுகிறாள். யாரும் அவளை வந்து அந்நியப்படுத்திட்டாங்க. அவளுடைய வீட்டில் அவள் வளர்த்த செடி, அவள் வளர்த்த மரம் எதுவுமே அவளுடைய தொடர்பு கொண்டதாக தெரியவில்லை. கடைசியில் அவ சல்மா அவளை கட்டி பிடிச்சு அழும்போது மட்டும்தான் அந்த உடல் உணர்வே அவளுக்கு திரும்பி வந்தது போல உணர்கிறாள். கிட்டத்தட்ட ஒரு நீதிமன்றத்துல அவளை வந்து அணிவகுப்பு செய்வது போல்தான் அவளது தாய் வீடு நடத்துகிறது. சுய சார்பு அல்லது அந்த வழக்கிற்கு தான் ஆஜராகி தனது நியாயத்தை பேசுவதற்கான இடம் என்பது கூட ஒரு பெண்ணுக்கு தன் பிறந்த வீட்டிலோ புகுந்த வீட்டிலோ இல்லை என்பதுதான் மிக துயரமான உண்மையாக இருக்கிறது. அவர் நினைக்கிறார், என்னுடைய அண்ணன் 2 பேரும் ஷேரி பபாரா, அண்ணன்கள் தூக்கி வருகின்ற அந்த கட்டி இருக்கு இல்லையா, அது போல எனக்கு காப்பாற்றுவாங்க நினைச்சனே, இல்லையே அப்படின்னு அவன் வந்து வருத்தப்படுறா. 16 years of womanhood turned into a deceitful taunt. அவ வீட்டுக்கு வர்றா, ஆனா அவளுக்கு வீடுங்கிறது இல்ல. The lust-filled loving days of early marriage days, criticism towards her old looks, comparison to his mother, feeling like a stranger. அந்த தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு முந்தைய அந்த போட்டோ உடஞ்சி எப்படி தெரிக்கும், அதுதான் அவளுக்கு வந்து அதை ஸ்டிமுலேட் பண்ற மாதிரி தோணும். இத்தனைக்கும் நடுவிலே, when you want to die for one man's ignorance, will you not live for the sake of your 5 children என்று சல்மா கேட்பது, சல்மாவுடைய அந்த தொடுதல் மட்டும்தான் அவளை மீட்டுக் கொண்டு வருகிறது என்பதாக அந்த கதை முடிவடைகிறது. மிக நன்றாக எழுதப்பட்டிருக்கின்ற
ஒரு சிறுகதை தொகுப்பு. இது தமிழிலே மொழியாக்கம் செய்து வர வேண்டும் என்கின்ற ஆர்வத்தை நான் பதிவு செய்கிறேன். ஏனென்றால் இஸ்லாமிய சமுதாயத்தில் ஒரு கலக குரலாக வந்திருப்பது மிக வரவேற்கத்தக்கது. கர்நாடக அரசு இந்த எடுத்து ஆளுமைக்கு உண்டான மரியாதையை உறுதி செய்வோம் என்று நாம் நம்புவோமாக நான் அடுத்த புத்தகத்திற்கு செல்கிறேன். இது ஒரு சவால் மிக்க புத்தகம். மாரல் ஆம்பிஷன், ரட்கர் பர்க்மேன். இவர் ஒரு வரலாற்று ஹிஸ்டாரியன் என்று அழைக்கப்படுகிறார். நெதர்லாண்ட்ஸை சார்ந்தவர். 40-42 வயது இருக்கலாம். ஆனால் இந்த புத்தகம் நம்மை புரட்டி போடக்கூடிய ஒரு புத்தகமாக இருக்கிறது என்பதுதான் உண்மை. அந்த புத்தகத்திலே பின்பக்கம் எழுதப்பட்டிருக்கக்கூடிய அணிந்துரைகளிலே இது ஒரு லைஃப் சேஞ்சிங் புக், எசென்ஷியல், ரீட் இட், தென் கோ அவுட், சேஞ்ச் த வேர்ல்ட் என்று அது பரிந்துரைக்கிறது. 2001 யுனிவர்சிட்டி ஆஃப் விஸ்கான்சின் 22 மே அன்னைக்கு ஒரு ஆய்வு நடத்தப்பட்டது. உலகின் மிக மகிழ்ச்சியான மனிதன் யார் என்று கண்டறிவது என்பதுதான் அந்த ஆய்வினுடைய நோக்கம். மனிதர்கள் யாவரும், நாம் அனைவரும் எதை தேடுகிறோம் என்றால் மகிழ்ச்சியை தான் தேடுகிறோம். மகிழ்ச்சி என்பது என்ன, மகிழ்ச்சியை எப்படி அடைவது, எது கிடைத்தால் மகிழ்ச்சி, எதை உதிர்த்தால் மகிழ்ச்சி என்றெல்லாம் பல வினாக்கள். மகிழ்ச்சியை இறுதியாக இருப்பதாக நிலவக்கூடிய பொது புரிதலின் அடிப்படையில் அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் விஸ்கான்சின் மகிழ்ச்சியான மனிதனின் மூளை எப்படி இருக்கும் என்று ஆய்வு செய்வது என்று ஒரு ஆய்வை மேற்கொண்டார்கள். பல மனிதர்களையும் அவர்கள் ஆய்வு செய்து கடைசியிலே மேத்யூ ரிகார்ட் என்கின்ற ஒரு புத்த துறவி, அந்த புத்த துறவிக்கு எம்ஆர்ஐ பிரெயின் பண்றாங்க. பிரெயினுடைய இடது பக்க மூளை இருக்கு இல்லையா, அந்த ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ் எனப்படக்கூடிய அந்த இடது பக்க மூளையானது மகிழ்ச்சியின் மையம். மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய, மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய, மகிழ்ச்சி உருவாக்கக்கூடிய எண்ண அலைகளை பிரதிபலிக்கக்கூடிய அலைகள் அங்கே தென்படும். அந்த மேத்யூ ரிகார்ட் என்கின்ற புத்த துறவிக்கு இடது பக்க மூளையில் அவ்வளவு மூளை செயல்பாட்டிற்கான குறியீட்டு அலைகள். மாறாக எதிர்த்திசையில் இருக்கக்கூடிய வலது புறத்திலே அதுதான் துன்பம், துயரம், போராட்டம், இவற்றையெல்லாம் பிரதிபலிக்கக்கூடியவை. அங்கே ஆல்மோஸ்ட் ஜீரோ. என்றால் நாம் தேடிக்கொண்டிருந்த அந்த மிக மகிழ்ச்சியான மனிதன் இவன் தானா, இந்த மூளைதான் ஒரு மிகச்சிறந்த மிக மகிழ்ச்சியான மனிதனின் மூளையா என்று அவர்கள் ஆச்சரியப்பட்டு அந்த ஆய்வை நிறைவு செய்கிறார்கள். அந்த மேத்யூ ரிகார்ட் பிரான்ஸ் பாஸ்டர் இன்ஸ்டிடியூட்ல PhD இன் மாலிகுலர் ஜெனடிக்ஸ் படிச்சவர். ஆனா அதுக்கப்புறம் என்னமோ தெரியல, வேணாம் தூக்கி போட்டுட்டு திபெத்துக்கு போய் இமயமலையில உட்கார்ந்து தியானம் பண்றாரு. புத்த துறவிகள் அவருடைய தியானத்தை வழிநடத்துறாங்க. அவரு சில மணி துளிகள் அல்ல, 60,000 மணி துளிகள் அவரா தியானம் மேற்கொண்டு நிறைவு செஞ்சிருக்காரு. அந்த நிலையை அடைந்த பிறகுதான் எந்த விதமான தடுமாற்றமும் இல்லாத அவரது இடது பக்க மூளை மகிழ்ச்சியின் உணர்வலைகளை மட்டுமே பிரதிபலிக்கக்கூடிய பதிவு செய்திருக்கிறது. இவர்தான் ஹாப்பியஸ்ட் பர்சன் ஆன் எர்த் என்று அறிவித்து விடலாம் என்று அறிவித்தாகிவிட்டது. இந்த சுய முன்னேற்ற புத்தகங்கள் என்று சொல்வார்கள். How to be happy, 7 habits to be a successful man, 12 rules for a successful life, the one big secret, என்னென்னவெல்லாம் அந்த புத்தக சந்தையை நினைத்திருக்கக்கூடிய சுய முன்னேற்ற புத்தகங்கள் யாவற்றிலும் பரிந்துரைக்கப்பட்ட அத்துணையையும் பிரதிபலிக்கக்கூடிய உன்னத நிலையை அடைந்த மனிதனாக இந்த மனிதனது மூளை பதிவு செய்திருந்தது. 60,000 மணி என்றால் 7,500 பணி நாட்கள், 30 முழு ஃபுல் டைம் வேலை ஆண்டுகள். ஆனால் இந்த 30 ஆண்டுகளில் அந்த மனிதன் இன்னொரு மனிதனுக்காக அவரது சுண்டு விரலை கூட உயர்த்தியது கிடையாது. சுண்டு விரலை கூட உயர்த்தி வாழாத அந்த மனிதன் எப்படி மகிழ்ச்சியான மனிதனாக இருக்க முடியும் என்று கேள்வி எழுந்தது. நம்மிடம் இருக்கும் குறைந்த காலத்தை கொண்டு ஏதேனும் செய்ய துடிக்கிறதா உங்கள் மனம்? இந்த உலகை மேன்மையுறை செய்ய நம்மால் செய்யக்கூடியதை செய்யாமல் விட்டுவிட்டோமே என்று மரணப்படுக்கையில் உங்கள் உள்ளம் உங்களை குறை சொல்லக்கூடாதே என்கின்ற தவிப்பு இருக்கிறதா என்றால் வாருங்கள் தொடர்ந்து பேசுவோம். இது நமக்கான புத்தகம் என்றுதான் இந்த புத்தகம் ஓப்பனே ஆகுது.
அந்த ப்ரோலாக்ல அந்த கதையை சொல்லிதான் வந்து தொடர்ந்து படிக்கலாம் வாங்கன்னு கூப்பிடுறாரு. படித்த உடனே கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருந்தது. இன்னும் சொல்ல போனா நான் நெடுநாட்களாக கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய கேள்வி, மதங்கள், மத சார்பற்ற தத்துவ விசாரங்கள் இவையெல்லாம் பரிந்துரைக்கக்கூடிய எது மெய்யியல், எது உண்மையான ஆன்மீகம் என்றெல்லாம் எடுத்துக் கொடுக்கக்கூடிய கேள்விகள் என்னோடு மோதிக்கொண்டிருக்கின்றன. உலகில் சரி பாதி மக்களோட வந்து $2.7 தான் அவங்களுடைய வருமானம், ஒரு நாளுடைய வருமான நிலை. அதனால அவங்கள விட்டுருவோம், அவங்களுடைய வாழ்க்கை பாட்டுக்கே அவங்க போராடுறாங்க, அவங்களோட கேள்வி கேட்க. சரி, இன்னொரு பாதி இருக்காங்கல்ல, எல்லா வாய்ப்புகளும் கிடைக்க பெற்ற மக்கள், அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? இன்னும் சொல்ல போனா உலக இலக்கணப்படி வெற்றி பெற்ற மனிதர்கள், யாவற்றையும் நிறைவு கண்ட மனிதர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? நம்மை பெரும் சவால்கள் சூழ்ந்திருக்கின்றன. காலநிலை மாற்றம், அதிகரித்து வரும் ஏற்றத்தாழ்வு, அடுத்த பேரிடர், இருப்பதோ ஒரே வாழ்க்கை, எஞ்சியிருக்கும் காலமோ வெகு குறைவு. நூலாசிரியர் moral ambition is the will to make the world a better place. வாங்க, we'll make this world better என்று அழைக்கிறார். தொடர்ந்து படித்தேன். இந்த இருக்கக்கூடிய மனித ஆளுமை, அவருடைய ஆற்றல், இதை வந்து 4 வகையா பிரிக்கிறார். ஒரு கேட்டகரி பெரிய லட்சியவாதம் கிடையாது, பெருசா ஒரு முனைப்பான ஆம்பிஷன் அப்படிங்கிறது கிடையாது, அப்படியே ஜாலியா இருந்துட்டு போயிடலாங்கிற மாதிரி ஒரு கேட்டகரி இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. 2வது கேட்டகரி ஆம்பிஷன் இருக்கு, முன்னேறணும், வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லி பெரிய முனைப்பு ரொம்ப அதிகமா இருக்கு, ஆனா லட்சியவாதங்கிறது கிடையாது. 3வது லட்சியவாதம் இருக்கு, ஆனா வெற்றி பெறணும் அப்படிங்கிற ஆம்பிஷன் கிடையாது. அப்படின்னு 3 வகையா பிரிச்சுட்டு 4வது கேட்டகரி தான் ஐடியலிஸ்டிக் அண்ட் ஆம்பிஷியஸ். இந்த மாதிரி ஒரு கேட்டகரி இருக்காங்க. இதுல யார் எங்க இருக்காங்கிறது அவங்க தான் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் பல உதாரணங்கள் காமிச்சு பேசிட்டு போறாரு. இப்போ அங்கிருந்து அவர் என்ன பண்றாரு, இந்த புத்தகத்தில் அடிக்கடி சொல்லக்கூடிய அவருடைய பர்சனல் ஹீரோன்னு சொல்றாரு தாமஸ் கிளார்க்சன். யார் என்றால், இந்த அபாலிஷனிசம் என்பதை உலகில் நிறுவிய ஒழித்தொழிப்பு, அழித்தொழிப்பு, அதை நிறுவிய இந்த குவாக்கர்ஸ் அப்படின்னு ஒரு அமைப்பு. அவங்க அதுல இருக்கக்கூடிய முதல் ஆளுமை தாமஸ் கிளார்க்சன் 18ஆம் நூற்றாண்டிலே 1700 சொச்சம். அவர் ஒரு கல்லூரி மாணவர். அப்போ ஒரு போட்டி அறிவிக்கிறாங்க. போட்டி என்னன்னா, போட்டியோட தலைப்பு என்னன்னா, உலகில் அடிமை முறை தொடர்வது சரியா என்பதுதான் கேள்வி. அடிமை முறை ஒழிக்கப்பட வேண்டுமா, தொடர்வது சரியா என்கின்ற கேள்வி. தொடர்வது சரியா என்பதற்கு பின்னணி என்ன இருந்தாலும் நான் பின்னணி சொல்றேன். ஆனா இந்த தலைப்பு வந்தோம்னா பல கல்லூரி மாணவர்களும் அவர் ஆய்வு பற்றிய தயார் பண்ண திட்டமிடுறாங்க. கிளார்க்சன் என்ன பண்றாரு, அவர் இங்கிலாந்தை சார்ந்தவர். 2 மாசம் நேரம் எடுத்து டைம் எடுத்துட்டு பல நூலகங்களுக்கு எல்லாம் போய் சென்று ஒரு கட்டுரையை தயார் பண்ணுகிறார். அந்த கட்டுரை வந்து மிக அருமையான ஒரு ஆவணம். அவருக்கு தான் முதல் பரிசு கிடைக்குது. அந்த கட்டுரை பரிசு கிடைச்சு, பரிசு பெற்றாச்சு போதும் அப்படின்னு அவர் உட்கார்ந்து இருந்தாருன்னா அவரை பத்தி நீங்க பேச மாட்டோம். என்ன நினைக்கிறாரு, இந்த கட்டுரையில வந்து ஒரு முன்வைத்த கருத்துக்கள் எல்லாம் அடிமை முறை ஒழிக்கப்பட வேண்டும் என்பதுதான் எழுதுகிறார். எழுதுறது மட்டும் இல்லாம இதை எப்படி நடைமுறைப்படுத்துவது என்று அன்று தொடங்கி 50 ஆண்டுகள், 55 ஆண்டுகள் அடிமை முறையை இந்த உலகை விட்டு நீக்க வேண்டும் என்பதற்காக அவர் பல முனை போராட்டங்களை மேற்கொண்டு, நண்பர்களை நினைத்து பாருங்கள், 1880 அவர் பயணம் பண்றதுக்கு குதிரை தான். குதிரை மேல உட்கார்ந்து ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் வந்து பயணம் செய்து தெருமுனைகளில் நின்று, துறைமுகங்களில் போய் நின்ற துறைமுகங்களை தான் கப்பல்ல வந்து அடிமைகளை ஏற்றிட்டு வருவாங்க. அடிமைகள் கூடாது, அடிமை முறை ஒழிக்கப்பட வேண்டும் என்கின்ற மீண்டும் மீண்டும் அந்த குரலை எழுப்பி இறுதியாக 19ஆம் நூற்றாண்டிலே அடிமை முறை ஒழிக்கப்பட்டது. அந்த அடிமை முறை ஒழிக்கப்படுவதற்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 60-70 ஆண்டு காலம் அவர் போராட வேண்டியது.
போராடி பல நிலைகளில் அந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு பிரிட்டிஷ் பார்லிமெண்டுடைய ஒப்புதலை பெற்று அடிமை முறை ஒழிக்கப்பட்ட அந்த கடைசி நாள் அன்னைக்கு வந்து அவர் ஒரு 81 முதியோராக அந்த மேடையில ஏறி அவர்களை வாழ்த்திய நிகழ்வு இந்த புத்தகத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு கட்டுரை போட்டிக்கு தயார் பண்ண வேண்டும் என்று தொடங்கிய ஒரு கல்லூரி மாணவன் அந்த முன்னெடுப்பு உலகில் எப்படி அடிமை முறையை ஒழித்தது என்பதுதான் தாமஸ் கிளார்க்சனுடைய வரலாறு. இதை சாதித்து காட்டியதை அவரது வாழ்க்கையிலிருந்து பதிவு செய்து நூலாசிரியர் கேட்கிறார், இதை ஒழிக்க வேண்டும் என்று தாமஸ் கிளார்க்சனுக்கு வந்த எண்ணம் இருக்கிறது அல்லவா, அது எல்லோருக்குள்ளும் இருக்கும். அதை நாம் கண்டறிந்து விட்டோமா? அதை அடிப்படையாக கொண்டு நமது பணிகளை நாம் மேற்கொள்கிறோமா? அவர் தனது வாழ்நாள் பணி மூலமாக உலகில் இருந்து அடிமை தலையை அறுத்தறிந்த நிலையை உறுதி செய்தது போல நாம் மேற்கொள்கிறோமா என்கிற உதாரணத்தை அடிப்படையாக வைத்து கேள்விகளை தொடர்ந்து எழுப்புகின்றார். இது ஒரு அருமையான புகைப்படம். 1936 இந்த ஷிப்யார்ட்ல வந்து நாசி சல்யூட் கொடுக்க சொல்றாரு ஹிட்லருக்கு. அப்போ இந்த மனிதர் ஜூம் பண்ற பார்க்கலாம், எல்லாரும் இந்த சல்யூட் கொடுத்துட்டு இருப்பாங்க. அந்த நடுவுல ஒரே ஒருத்தர் பாருங்க, கையை கட்டிட்டு அவர் என்ன சொல்றாரு, என்னையா இன்னொரு ஆளுக்கு நீங்க போய் சல்யூட் பண்றது, நான் பண்ண முடியாது சொல்லிட்டு கை கட்டிக்கிறேன். ஆனால் கை கட்டி கூட்டம் என்ற மனிதர் வந்து சீக்கிரமே நாசிக்களால் கொல்லப்பட்டார் என்பதும் வரலாறு. இவருக்கு இந்த அறத்துணிவு எங்கிருந்து வந்தது என்று நூலாசிரியர் கேட்கிறார். அவர் பேர் ஆகஸ்ட் லேனஸ். இந்த புகைப்படத்தை வந்து பப்ளிஷ் பண்ணி அவருடைய வாரிசுகள் யாரும் இருந்தால் இவரை அடையாளம் காண முடியுமா, ஜெர்மனியில பேப்பர்ல வந்து அதை ஒட்டி நிறைய நிகழ்வுகள், பல அதிர்ச்சிகரமான தகவல்கள் எல்லாம் வந்த பதிவுலாம் இருக்கு. நான் சொல்ல ஆரம்பிச்ச நேரம் கொடுத்தாரு. இது ஒரு இரண்டாவது பதிவு. மூன்றாவது, ஜெர்மனியை விட்டு நாசிக்களால் வேட்டையாட துரத்தப்பட்ட யூதர்கள் எங்கேயாவது அடைக்கலம் கிடைக்காதான்னு சொல்லி ஓடி ஒளிகிறாங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய நெதர்லாண்ட்ஸுக்கு பல பேர் வராங்க. அந்த நெதர்லாண்ட்ஸ் இருக்கிற ஒரு கிராமம் நியூலாண்ட் அப்படிங்கிற ஒரு கிராமம், அந்த நகரம், அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் மட்டும்தான் என்ன பண்றாங்கன்னா, ஒவ்வொரு வீட்டிலையும் 20 பேர் 30 பேர் யூதர்களை வந்து பாதுகாத்து அவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்து மரணத்திலிருந்து காப்பாற்றி இருக்கிறார்கள். இதை நிகழ்த்தியது யார் என்றால் இந்த அர்னால்ட் டோவிஸ் அப்படிங்கிற ஒரு மனிதர். சின்ன வயசுல துருதுருன்னு தெருவில் ஓடிட்டு இருப்பாங்கல்ல, இன்னும் சொல்ல போனா அந்த ஓடுக்குள்ள பாங்க நம்ம ஊர்ல, அது போல இருக்கக்கூடிய ஒரு இளைஞர் தான். ஆனால் அவருக்கு தான் வந்து எவ்வளவு நம்ம உயிருக்கு பயந்து முடியாதான், இவனை காப்பாற்றணும்ன்றது வந்து புனைக்கு வந்துச்சான். அவரு தான் வீட்டுல ஃபர்ஸ்ட் காப்பாத்தி தன்னுடைய வீட்டுல இருக்கிற கெப்பாசிட்டிக்கு முடியாம அடுத்த பேர் வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ண தெரியாம பக்கத்து வீட்டுல அங்கே போய் இங்க போய் யாரு இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீட்லயும் போய் வராங்க, 4 பேர் வராங்க, 3 ரூம் இருக்குல்ல தங்கவை அப்படிங்கிற விஷயத்தை எடுத்து நூற்றுக்கணக்கான பேரை அவர் காப்பாற்றிய வரலாறு பதிவாக. இந்த நான் சொல்றத கேளு, அடையாளம் காட்டு, நான் உங்களை கொல்லணும்னு ஒலித்த குரல்களுக்கு நடுவே நீ கேட்கறத நான் காட்ட மாட்டேன், நான் அதுக்கு எதிர்த்து நிற்பேன். இணக்கவாதிகள், கன்ஃபார்மிஸ்ட், சொல்வதை கேட்கின்ற இணக்கவாதிகள் பெருகி இருக்கக்கூடிய காலத்திலே முடியாது என்று எதிர்ப்புவாதியாக இருப்பதற்கு அவருக்கு எங்கிருந்து துணிவு வந்தது, அந்த துணிவு எப்படி இவ்வளவு பேரை காப்பாற்றியது என்றால் நம்மை சூழ்ந்திருக்கக்கூடிய ஆபத்துகள், அதற்கு எதிராக அந்த எதிர்ப்பு குரல் அல்லது எதிர்ப்புவாதி ஏன் நாம் ஆகவில்லை என்று யோசிங்கள் என்று நூலாசிரியர் பேசுகிறார். அதுல இவங்களை வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஹீரோஸ் சொல்றாரு. அந்த அர்னால்ட் டோவிஸ் இருக்காங்க, அவங்களை போன்றவர்கள் எல்லாம் ரெசிஸ்டன்ஸ் ஹீரோஸ் சொல்றாரு. என்னன்னா they created an institute, altruistic personality institute உருவாக்கி அதனுடைய உளவியல் நிபுணர்கள் வந்து அதை குறித்து ஆய்வெல்லாம் சொல்றாங்க. நானும் பேசுறது போர் அடிக்கலையே கலப்பரம் சார், ஏன்னா கொஞ்சம் வந்து அப்புறைவாக இருந்தாலும் கூட கொஞ்சம் ஆச்சரியப்படக்கூடிய சில உலக நிகழ்வுகள் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணது. என்ன பண்றாருன்னா அவர் என்ன சொல்றாரு, இந்த ரெசிஸ்டன்ஸ் எதிர்ப்புவாதிகள் இருக்காங்கல்ல, அவங்களுடைய உலகில் வந்து மிக நுண்ணியமானதுங்க. அவங்க வந்து
ஒருத்தங்க மேல கருணை கொண்டது மட்டும் கிடையாது, அதை தாண்டிய ஒரு துணிவு அவங்கள்ட்ட இருக்கு. சின்ன வயசுல பார்த்தா அவங்கள ரொம்பவும் ஸ்ட்ராங் பில்டு சில்ட்ரனா வளர்ந்துருப்பாங்க. உங்க குழந்தைங்க ரொம்ப பயந்த சுவாபங்களா வளர்றதுக்கும் ஒரு ஸ்ட்ராங் பில்டு சைல்டா வளர்றதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. அந்த ஸ்ட்ராங் பில்டு சைல்டா வளர குழந்தைங்க வந்து பிற்காலத்துல இது போன்ற எதிர்ப்புவாத ஆளுமைகளாக உலகை அலங்கரிக்கிறார்கள் சொல்லி அந்த உலகில் தரவுகள் வந்து அதை நிரூபிக்குது. அதுல பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் கம்யூனிஸ்ட் இருக்காங்க, இல்ல இந்த பக்கம் பாத்தீங்கன்னா வலதுசாரி அல்ட்ரா சூப்பர் ரிலிஜியஸ் பர்சன்ஸ் இருக்காங்க. இந்த ரெண்டு தரப்பும் நம்ம பார்க்க முடியுது. அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஒரு குழுக்குள்ள வந்து சேராங்கன்னு வச்சுங்களேன், நீ செஞ்சியா நான் செய்யறேன் அப்படின்னு ஒரு சர்க்குலர் ரீசனிங் நடக்குதுன்னு சொல்லி அதை பதிவு பண்றாரு. கடைசியில பார்த்தா அவங்களுடைய ஒரு மனிதனை இன்னொரு சக மனிதனுக்காக குரல் கொடுப்பது, சக மனிதனை நோக்கி கரம் நீட்டுவது என்பது உளவியல் என்கின்ற நிலையிலிருந்து சோசியாலஜி என்கின்ற சமூகவியலை நோக்கி மாறுகிறது. அதைத்தான் இந்த நியூலாந்து ஊருக்கு நிகழ்த்தி காட்டியிருக்கிறது. உலகம் முழுக்க நியூலாந்து மாறுறது தான் இத்தனை பேர் ஹிட்லர் கொண்டிருக்க முடியாது என்று அவர் எழுதுகிறார். தேவைப்பட்டதெல்லாம் யூ ஹேவ் டு பி ஆஸ்க்ட். ஏய், ரெண்டு பேர் வந்திருக்கான், அவன் காப்பாத்து, அவன் வீட்டு தங்கவை அப்படின்னு போய் கேட்டா உடனே சொல்றான். Those who are asked to help someone in danger almost always said yes. அதுதான் the key to moral ambition அப்படின்னு கேள்வி கேட்கிறாரு. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் அந்த செயல்பாட்டுக்கான முனைப்பு இருக்குல்ல, வேறுபடும். இப்போ அந்த அர்னால்ட் லூயிஸ்க்குலாம் வந்து அந்த 0 லெவல் யாரும் சொல்ல வேண்டிய தேவை கிடையாது, சுயமா தான் வந்துடும். ஆனா அவர் ஒருத்தரை ஸ்டிமுலேட் பண்ண ஆரம்பிச்சுங்களேன், most of us only dare to act when the others lead the way. The ones need only one person. If you go, so will I. நீ வரியா, நான் வரேன், ரெண்டு பேரை பார்த்து 4 பேர் வருவோம். அது மாதிரி போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் உலகத்துல பாதி பேர் வந்ததுக்கு அப்புறம் தான் மிச்ச பாதி பேருக்கு வருவோம். இதுதான் ஹியூமன் சைக்காலஜி. ஆனால் அந்த யாரும் சொல்ல தேவையில்லாமல் தானாக செயல்படுகின்ற மனிதர்கள் இருக்காங்க இல்லையா, அந்த ரெசிஸ்டன்ஸ் ஹீரோஸ், அவங்கள வந்து இந்த சைக்காலஜி அவங்கள ஹீரோஸ் சொல்றது இல்ல, தேர் ஆர் ஜீரோஸ். அவங்களுக்கு வந்து யாரும் உத்வேகம் கொடுக்கக்கூடிய தேவையில்லை, சுயமாக செய்வாங்கன்னு சொல்லி உற்பத்தி பண்றாங்க. The zeros ignite the ones, they once ignite the twos, and then there is no stopping it. இது வந்து இந்த நோய் தொற்று தியரி இருக்குல்ல, ஒருத்தர் தும்மல் வந்து சின்னால கண்வலி வந்துன்னா அப்படியே அடுத்த அதுக்கு பரவும் இல்லையா, அது போல பரவக்கூடிய தன்மை கொண்டது. அதை நாம் வந்து கேபிட்டலைஸ் பண்ணி நம்ம அது மாதிரி மனிதர்களை சேர்க்கணும்னு சொல்லி எழுதுறாரு. முக்கியமான கேள்வி கேட்கிறாரு, மாரல் ஆம்பிஷன் என்பது அது ஒரு தனிப்பட்ட சிறப்பு என்று இல்லாமல், ஒரு அட்ரிபியூட் என்று இல்லாமல் மைண்ட் செட். அந்த மைண்ட் செட் எல்லோருக்கும் பரவக்கூடிய மைண்ட் செட்டா இருந்தா இந்த உலகம் இன்னும் நல்ல உலகமா இருக்குமா அப்படிங்கிற கேள்வியை முன்வைக்கிறார். இது எதுவும் என்னோட சொந்த கருத்து கிடையாது, நூலாசிரியருடைய கருத்துக்களை வந்து அப்படி உங்கள்கிட்ட பேச அவர் சொல்றாரு, நீ என்னவா இருக்கிற விஷயம் கிடையாது, நீ யாராக முடியும் என்பதுதான் கேள்வி. இன்னும் சொல்றாரு, நீ நல்லவனாக பிறந்து நல்லவனாக பிறவி எடுத்திருக்கணும் கிடையாது, நீ நல்லதை செய்ய செய்ய நீ ஒரு நல்லவனாக மாறுவாய். ஆக நல்லது செய்யறதுக்கான முனைப்பு எங்கிருந்து வரணும் கேட்கக்கூடிய கேள்வி. இட் கேன் டேக் மெனி ஃபார்ம்ஸ். இந்த ரால்ஃப் நாடர்னு ஒருத்தர், ஒரு வழக்கறிஞர், சட்டக்கட்டத்தில் படிக்கும் போது அமெரிக்காவில் பின்னாடி எல்லாம் வந்து இந்த அல்கோர் எலெக்ஷன் நின்ற போதுலாம் 8th நின்று அவர் தோத்து போன வரலாறுலாம் உண்டு. ஆனா இவர் என்ன பண்றாருன்னா, முதல்ல கல்லூரியில படிக்கும் போது நான் லா படிச்சுட்டு என்ன பண்ண போறேன், வழக்கமா போய் ஒரு கம்பெனிக்கு போய் நான் ஒரு லீகல் ஆபீசரா இருந்து அவங்க கொடுக்குற சம்பளத்தை வாங்கிட்டு ஒரு சொகுசு வாழ்க்கை வாழ போறேன்னா என்ன பண்ணுவோம்னு யோசிக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, அவர் கல்லூரியில இருந்த போது நடக்கக்கூடிய விபத்துகளை பார்க்கிறார். அந்த விபத்தில் உயிரிழக்கக்கூடிய மனிதர்களை பார்க்கும் போது அவருக்கு ஒரு விஷயம் கண்டுபிடிக்குது. இந்த ஜெனரல் மோட்டார்ஸ் கார் தயாரிக்கிறாங்க இல்லையா, அந்த கார்ல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறத கண்டுபிடிச்சு அதுக்காக அவருடைய சட்டப்படிப்பு மையமா வச்சு ஒரு கோர்ட்ல கேஸ் போட்டு ஜெனரல் மோட்டார்ஸ் கம்பெனியை கோர்ட்டுக்கு இழுத்து அந்த கம்பெனிக்கு மிகப்பெரிய நஷ்டம்லாம் வந்தாலும் கூட அது அறிவியல் பூர்வமாக நிறுவி அதுக்கப்புறம் தான் காருக்கு சீட் பெல்ட் அப்படிங்கிறதே வந்துச்சு. சீட் பெல்ட் வந்ததுக்கு அப்புறம் ஆக்சிடென்ட்ல இறந்து போறவங்களுடைய எண்ணிக்கை 98% குறைஞ்சிச்சு அப்படின்னு வரலாறு சொல்லுங்க. இந்த சீட் பெல்ட்டை கொண்டு வந்தது இந்த ரால்ஃப் நாடர். அவர் வந்து இந்த பல வழக்கறிஞர்களை ஒன்று சேர்த்து இது போன்ற முன்னெடுப்புகளை எல்லாம் செய்யணும்னு சொல்லி செஞ்சிருக்காரு. அப்புறம் அதுக்கு பின்னாடி பல ஒண்ணு மட்டும் நிக்கல, பல செயல்பாட்டு
நிலைகளை எடுத்து செய்திருப்பதாக வரலாறு பதிவாகுது. அரசியல்ல போய் அவருடைய வேற ஒரு நிலைப்பாடு வந்துச்சு சொல்லி பதிவாகுது. நண்பர்களே, வரலாறு இது போன்ற சின்ன சின்ன குழுக்கள் அவங்க உருவாக்கக்கூடிய தாக்கம், அதன் மொத்த வடிவமே வரலாறு என்று பதிவு செய்கிறார். மார்கரெட் மேட் என்கின்ற தத்துவ ஆசிரியர் சொல்லக்கூடியது, நல்ல சிந்தனை ஆழமிக்க, அர்ப்பணிப்பு மிக்க சின்ன குரூப் போதும் அவங்களால இந்த உலகம் மாற்ற முடியும். அப்புறம் சொன்னாங்க, சிரிக்காதீங்க, தயவு செஞ்சு சிரிச்சிடாதீங்க, அவங்க தான் இந்த உலகத்தை மாத்திருக்காங்கன்னே சொல்லி சொல்றாங்க. If you want to change the world, you please அது போன்ற ஒரு கல்ட் கிரியேட் பண்ணுங்க, இல்ல ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு சில உதாரணங்கள் சொல்றாரு. ஜோசப் ஓவர்டன் அப்படிங்கிற ஒரு அமெரிக்கன் பொலிட்டிக்கல் சயின்டிஸ்ட், அவர் என்ன சொல்றாரு, நீங்க ஒரு ராடிக்கல் ட்ரீம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அது ஒரு நாள் நனவாகும். லட்சிய கனவு உங்களுக்கு இருந்தது என்றால் நிச்சயமாக அது நனவாகும், நம்புங்கள் என்று சொல்லுகிறார். அது எப்படி சொல்றாங்கன்னா, அது it is not one dimensional. Anyone can play an essential part. The intellectual and influencer, the networker and agitator, the bureaucrat and entrepreneur, the journalist and writer, the opinion creator and a lobbyist. என்னென்ன வகையில் வேண்டுமானாலும் இருக்கலாம். அவர்கள் அத்தனை பேரும் உங்களது லட்சிய கனவை நனவாக்குவதற்கான பங்களிப்பை செய்ய முடியும். அதை திரட்டுவதில் தான் உங்களது திறன் இருக்கிறது, செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். ஆனா அவர் இன்னொன்று சொல்றாரு, யார் உங்களுக்கு உதவாதுன்னா, எனக்கு நல்ல எண்ணம் இருக்குப்பா, இந்த நல்ல எண்ணம் மட்டும் போதும் உட்காந்து பாருங்க, அவனால ஒரு புண்ணியம் வராது, அவனை மட்டும் சேர்க்காதீங்க அப்படிங்கிறார். நான் நல்லெண்ணத்தை நினைத்துக் கொண்டு அமைதியாக இருந்தால் போதும் என்று நினைக்கிறவர்களை மட்டும் விலக்கி வைத்து விடுங்கள், செயல்பாட்டுக்கு வருகின்றவர்களை மட்டும் எடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். அப்படித்தான் ரோசா பார்க்ஸ் அவங்களுடைய வாழ்க்கையில் இருந்த அந்த சிவில் ரைட்ஸ் மூவ்மெண்ட்டுடைய எழுச்சி பதிவு செய்யப்படுகிறது. அவங்க பஸ்ல போயிட்டு இருக்காங்க. அப்ப இருந்த பழக்கம் என்னவென்றால், ஒரு கருப்பின பெண் யார் அந்த பேருந்தில் போனாலும் வெள்ளை இனத்தை சார்ந்தவர்கள் யாரும் வந்துவிட்டால் எழுந்து இடம் கொடுக்க வேண்டும். எழுந்து இடம் கொடுக்கவில்லை என்றால் அவரை கைது செய்யலாம் என்பது அந்த எழுந்த நிலை. இவர் எழுந்திருக்க மறுக்கிறார். அந்த ஓட்டுநர், நீங்கள் எழுந்திருக்கவில்லை என்றால் கைது செய்யப்படுவீர்கள், கைது செய்ய சொல்லுங்கள் என்று அவர் உட்கார்ந்திருக்கிறார். கைது செய்யப்படுகிறார். கைது செய்யப்பட்ட பிறகு அந்த செய்தி பரவி 387 நாட்கள் கருப்பினத்தவர் யாரும் பேருந்துகளை எடுப்பதில்லை என்று நிலைப்பாட்டை எடுத்த பிறகு எவ்வளவோ என்னென்னவோ அழுத்தங்கள் வந்த பின்னும் இறுதியாக மார்ட்டின் லூதர் கிங் உட்பட சேர்ந்து அந்த உரிமை என்பது மீட்டெடுக்கப்பட்டது. கருப்பினத்தவர்களுக்கான சம உரிமை என்பது உறுதி செய்யப்பட்டது, சட்டமாக்கப்பட்டது. ஆனால் அது சட்டமாக்கப்பட்ட பின் மார்ட்டின் லூதர் கிங் சொல்லுகிறார், நான் கூட ஆரம்பித்த போது இது முடியுமா என்று நம்பவில்லை, ஆனால் ரோசா பார்க்ஸ் நம்பினார். அவர் நம்பிய நம்பிக்கை தான் அத்தனை பேரையும் இணைத்தது. எனவே ஒருவரது நம்பிக்கை மிக மிக முக்கியமானது என்று மார்ட்டின் லூதர் கிங் அதை பதிவு செய்கிறார். இந்த ஃபைட் அகைன்ஸ்ட் இன்ஜஸ்டிஸ், ரோசா பார்க்ஸ் சொன்ன வார்த்தை மிக மிக முக்கியமானது. ஏன் இவ்வளவு நாள் நீங்கள் பிடிவாதம் பிடிக்கிறீங்க, விட்டு கொடுத்தா என்ன? நோ, நான் ஒரு அநீதிக்கு எதிராக போராடுகிறேன். குறைந்தபட்ச தேவை நான் வெல்வது. வெற்றி மிக மிக முக்கியம் என்று பதிவு செய்கிறார். வெல்லாவிட்டால் பிறர் பாதிக்கப்பட்ட இந்த அநீதிக்கு ஆளான எனது சக சகோதரிகளுக்கு நம்பிக்கை போய்விடும். இதில் நான் வெல்ல வேண்டும் என்று அவர் நிற்கிறார். அப்பொழுதுதான் இந்த பதத்தையும் நூலாசிரியர் பதிவு செய்கிறார். நல்ல எண்ணம் போதும் என்று ஒதுங்கி இருந்து விட்டு, டோன்ட் பி a noble loser, become a winner, நடவடிக்கை எடுங்கள் என்று சொல்லுகிறார். ஸ்டாப் பீயிங் a noble loser என்பது அவருடைய பலமாக இருக்கும். சொல்லுகின்ற போது ஒரு செயல்பாட்டாளராக ஒரு செயல் திட்டத்தை முன்னெடுக்கின்ற போது உங்களிடம் உத்வேகம் இருக்கும், ஆர்வம் இருக்கும், லட்சியம் இருக்கும். நண்பர்களே, தயவு செய்து சில மாயைகளிடம் தோற்று போய் விடாதீர்கள், எச்சரிக்கையாக இருங்கள். எவை அந்த மாயைகள் என்றும் அவர் பட்டியலிடுகிறார். சமூக மாற்றம் நிகழ்வதில் என்னென்னவெல்லாம் மாயங்கள் இருக்கின்றன என்பதை அவர் பட்டியலிடுகிற போது
முதலாவது the illusion of awareness. நமக்கு விழிப்பு இருக்குது. We are aware. So aware ஆனோம்னா நம்ம தாக்காது. Be aware. Beware of the illusion of awareness. ரெண்டாவது, நான் நல்ல எண்ணம் தானே, நான் நல்லதானே நினைச்சிட்டு இருக்கேன், எனக்கு ஒரு தீங்கு வராது. Be aware of the good intentions. The illusion of சரியான காரணங்களுக்காகத்தான் நான் இறங்குவேன். தூய்மை ஒன்று சேர்ந்தோம். லட்சியவாதிகள் எல்லாம் நடைமுறைவாதிகளாக இல்லாமல் இருக்கிறார்கள். நடைமுறைவாதிகள் யாவரும் லட்சியம் அல்லாதவர்களாக இருக்கிறார்கள். அதனாலேயே ஒரே நிலை நீடித்துக் கொண்டிருக்கிறது. நமக்கு தேவையானது நடைமுறை லட்சியவாதம் தேவை என்பதை அந்த நூலாசிரியர் பதிவு செய்கிறார். The need for realistic idealism. ராப் மேத்தர் அப்படிங்கிற ஒரு லண்டன் ஒரு பெரிய கம்பெனில வந்து ஒரு CEO இருந்தாரு. திடீர்னு ஏதோ ஒரு குரங்க வந்து பதவி விட்டு விலகிட்டாரு. ஒரு நாள் வீட்டுல உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்காரு. ஜூன் மாசம் 2003 9ஆம் தேதி இந்த சோஃபால படுத்துட்டு அப்படியே என்னப்பா போர் அடிக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு டாக்குமெண்ட்ரி பார்க்குறாரு. பார்த்தோன்னா வந்து இந்த டாக்குமெண்ட்ரி வந்து 1998ல நடந்த சம்பவம். டக்குன்னு அவர் எதிர்த்து உட்கார்றாரு. அந்த என்ன டாக்குமெண்ட்ரி பார்க்கறதுக்கு முன்னாடி இதுதான் அந்த டெர்ரி அப்படிங்கிற பொண்ணு, அவங்க அப்பா, அவங்க ஒரு பெரிய விருது வாங்கியிருக்காங்க. ராப் மேத்தருடைய முக்கியமான பதிவு என்னன்னா, we live in a time where the happy few are increasingly made aware of their privileges. நாம் ரொம்ப வாக்கியம் செய்தவர்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், வாழ்வின் அத்துணை மகிழ்ச்சிகளையும் அத்துணை உயர்வுகளையும் வாழ்க்கை நமக்கு கொடுத்து விட்டது என்று அதை குறித்த விழிப்பை அடைந்தவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் அந்த விழிப்பு மட்டும் போதுமா? அந்த விழிப்பால் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதுதான் முக்கியம் என்று அவர் உணர்ந்ததாக சொல்லுகிறார். அவர் அந்த டாக்குமெண்ட்ரி பார்த்ததுக்கு அப்புறம் அவர் பள்ளிக்கூட நாட்கள்ல வந்து அவர் ஒரு பெரிய ஸ்விம்மிங் சாம்பியன். அதனால வாக்கத்தான் மாதிரி ஒரு ஸ்விம்மத்தான் ஆர்கனைஸ் பண்ணி இந்த பொண்ணுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி நிதி திரட்டுறாரு. நிதி திரட்டி அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணது வந்து பெரிய வரலாறு. அது என்னங்கிறது நான் அடுத்த பக்கம் ஒரு சின்ன வீடியோ போட்டிருக்கேன், அதை பாருங்க. அதோட நிக்கல, அவர் வந்து டெர்ரியோட மட்டும் நிக்கல. அதுக்கப்புறம் அடுத்த வேலைக்கு என்னென்ன போகுது அடுத்து வரேன். Terry Calversbert is a typical teenager. Nothing holds her back, and she's just so strong-willed. She's also one of only a handful of people worldwide to survive 90% burns. When Terry was just under 2, she was trapped in a house fire accidentally started by her mother. But her injuries haven't destroyed her spirit. Everyone should not think about what they look like. It's all about the personality, really. This is the story of how pioneering medical treatment saved Terry's life. I've never seen anybody with extreme burns to that degree. None of us expected Terry to survive. And it's the story of how, as a teenager, she's taking her future into her own hands. I want to do something no one could stop me. Terry's mother, Julie, speaks for the first time about why she stopped seeing her daughter after the fire. I couldn't live with myself. I couldn't live with what I'd done, knowing it was my fault. And Dad Paul, who's brought her up on his own, has to get used to Terry having boyfriends and going abroad on her own for the first time. She's my daughter, so I'll be naturally protective, but I probably am a lot more protective than normal. My dad don't really need to worry about it. I can look after myself. So what's going to happen as the girl with 90% burns grows up? You look taller. இவர் என்ன பண்றாருன்னா, அந்த டெரிக்கு வந்து பப்ளிசிட்டிலாம் கொடுத்ததுக்கு அப்புறம் நிறைய உதவி பண்ணிட்டு ஒரு வாட் தட் மேட்டர் என்ன பண்றாருன்னா, சரி இந்த உலகத்துல இது போல தவிக்கக்கூடியவங்க கஷ்டப்படக்கூடியவங்க இருப்பாங்க, என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறாரு. கேன்சருக்கு ஹெல்ப் பண்ணலாமா, டிபிக்கு ஹெல்ப் பண்ணலாமா, வேற எதுக்காக ஹெல்ப் பண்ணலாமான்னு சொல்லி யோசிச்சு பார்த்து கடைசியில அவருடைய நிறுவனம் வந்து
மலேரியா மிகப்பெரிய பிரச்சனையா இருக்குங்கன்னு சொல்லி கண்டுபிடிச்சு சொல்லி அந்த மலேரியாவுக்கு எதிராக நாம் ஒன்று செய்யலாம். ஏன்னா அன்றைய தேதிக்கு மலேரியாவுக்கு வந்து மலேரியாவில் இறந்த மனிதர்கள், அதுவும் குறிப்பா ஆப்பிரிக்காலையும் வறுமை கூட்டத்துக்கு கீழே இருக்கக்கூடிய சமுதாயத்திலையும் மில்லியன் கணக்கில் வந்து மக்கள் மலேரியாவால் இறந்து கொண்டிருந்தார்கள். கொசுக்கடி, மலேரியா, மரணம், எந்த சிகிச்சையும் செய்ய முடியாத நிலையில அப்பதான் அவர் வந்து என்ன பண்ணலாம்னு யோசிச்ச போது மாத்திரை கொடுப்பதும் முடியாதா, அவங்களை காப்பாற்றணும்னா அந்த வறுமை நிலையை வசிக்கக்கூடிய மக்களுக்கு வந்து அந்த மஸ்கிட்டோ நெட் கொடுப்போம் சொல்லி பிளான் பண்ணி 300 மில்லியன் மஸ்கிட்டோ நெட்ஸ் கிட்டத்தட்ட அவர் இந்த ஸ்விம்மத்தான் ஆர்கனைஸ் பண்ணி நிதி திரட்டியை $700 மில்லியன் கலெக்ட் பண்ணி 600 மில்லியன் மக்களுக்கு வந்து அதை அந்த கொசுவலையை கொடுத்து அகெயின்ஸ்ட் மலேரியா ஃபவுண்டேஷன் அப்படிங்கறத வந்து அவங்க ஆரம்பிச்சு 1 லட்சத்துக்கு அதிகமான மலேரியா பாதிக்கப்பட்ட உயிர் அச்சுறுத்தல் ஆளாகிய நோயாளிகள் இவரது முன்னெடுப்பினால் காப்பாற்றப்படுகிறார்கள். அந்த காப்பாற்றப்பட்ட செய்தி வந்த போது அவர் மிகவும் நெகிழ்ந்து போய் கண்ணீர் விட்டதாக பதிவு செய்கிறார். பர்ட்ரண்ட் ரசல் தத்துவஞானி சொன்னது, the mark of a civilized man is the capacity to read a column of numbers. டேட்டா பார்க்கணும் இல்ல, நாம் எடுத்த முன்னெடுப்பினால் எத்தனை பேர் பயன்பெற்றிருக்கிறார்கள் என்று அறிகின்ற போது அவை வெறும் எண்கள் அல்ல, உன் கண்களில் கண்ணீர் வரவைக்கக்கூடிய உயிர்கள் என்று அவர் உணர்ந்ததாக அந்த நூலை பதிவு செய்கிறார். இப்போ 2021 தான் WHO வந்து மலேரியாவுக்கு எதிரான ஒரு வேக்சின் தடுப்பூசி கண்டுபிடிச்சு ஒரு கிரீன் லைட் கொடுத்தாங்க. இப்ப நான் கேட்கிறது, ஆண்டாண்டு காலமாக இருந்த மலேரியா வருது, ஏன் இப்பதான் ஒரு வேக்சின் நிலை வருது? ஒரு கேள்வி. What took it so long? 1980 இதற்கான ஆரம்ப கட்ட அறிகுறிகள் தென்பட்டன, ஒரு தடுப்பூசி கண்டுபிடிக்க முடிவதற்கான அறிகுறிகள் தென்பட்டன, ஆனால் அது செய்யப்படல. காரணம் என்னன்னா, மலேரியா ரிசர்ச்சுக்கு வந்து எந்த விதமான ஃபண்டிங்கும் கிடைக்கல, பிரையாரிட்டில அது முதலே இல்ல. ஏன் தெரியுமா? மலேரியா பாதித்தது ஏழைகள் வாழும் நாட்டை, பணக்கார நாட்டை அல்ல. ஆனா அதே காலகட்டத்தில் HIV எய்ட்ஸுக்கும் அதோட 50 மடங்கு அதிகமான ஆராய்ச்சிக்கான நிதி ஒதுக்கப்பட்டது. எந்த விதமான முன்னெடுப்புகளும் நடக்காமல் 1980 இருந்து 2020 மட்டும் 40 மில்லியன் பீப்புள், கிட்டத்தட்ட 4 கோடி பேரா, 4 கோடி பேர் மலேரியாவால செத்து போயிருக்காங்க. அதுல இந்த ராக் மேத்தருடைய இனிஷியேட்டிவ்னால 1 லட்சம் பேர் காப்பாற்றப்படும். அந்த மிச்சம் அத்தனை பேர் செத்ததுக்கு மற்ற சமுதாயம் என்ன சொல்ல போகுது அப்படிங்கிற கேள்வியை வந்து நூலாசிரியர் முன்வைக்கிறார். அதுல நம்ம அந்த பெரியம்மை ஒழிச்சோம் பாருங்க, 1979 சோமாலியால ஒரு ஸ்மால் பாக்ஸ் வாலண்டியராக தன்னை ஒப்படைச்சுக்கிட்டு ஸ்மால் பாக்ஸ்ல இருந்து ரெக்கவர் ஆன அந்த கடைசி பெரியம்மை பாதித்த மனிதர் அலி மாலிக் ஆஃப் சோமாலியா, அவர் பெரியம்மையில இருந்து உயிர் பிடிச்சாரு. ஆனா மலேரியா செத்துட்டார். He died of malaria. அவர் பெரியம்மைக்கு மட்டும் இல்ல, போலியோ ஒழிக்கிறதுக்கும் ரொம்ப உதவி பண்ணிருக்காரு. அப்ப என்ன சொன்னார்னா, இல்லங்க என் நாடுதான் வந்து சொமாலியா தான் வந்து பெரியம்மை ஒழிக்கிறதுக்கான கடைசி நாடு வந்துச்சு, அப்பேற்பட்ட புகழ் வந்து போலியோ வர வேண்டாம், இன்னொரு நாட்டுக்கு முந்தைய நாங்க ஒழிச்சிட்டோம் நிலையை இருக்கிறதுக்காக ரொம்ப ஆக்டிவா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா மலேரியால செத்து போனார். இப்போ பெரியம்மை சொல்ல, நான் பெரியம்மைக்கு ஒரு கலைக்கு வர்றேன். பெரியம்மைங்கிறது வந்து எல்லாருக்கும் தெரியும். இங்க இருக்கக்கூடிய முதியோர்கள் 1960 முத்தி பிறந்தவங்க யாருக்குன்னு சொல்லி MP சாரோட அப்பா வந்திருக்காங்க, அவங்களுக்கு எல்லாம் தெரியும். ஊர்ல யாரா இருக்கலாம் பெரியம்மை வந்து தடுப்புக்கெல்லாம் பாதிக்கப்பட்டிருந்தாங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படியா? அந்த பெரியம்மை வந்து 1796 எட்வர்ட் ஜென்னர் வந்து அந்த தடுப்பூசி கண்டுபிடிச்சிட்டார். ஆனா அந்த தடுப்பூசியை பயன்பாட்டை கொண்டு வந்து பெரியம்மை ஒழிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான முனைப்பு வந்து பல தடைகளை எதிர்கொண்டது. அதுக்கான அறிவியல் பூர்வமான உத்தரவு உலக சுகாதார நிறுவனத்திலிருந்து வரவே இல்லை. அது கடைசியில 1967 வந்தபோது கூட கூடாது என்று சொன்ன நாடுகளுக்கும் வேண்டும் என்று சொன்ன நாடுகளிலே போட்டி நிலவி கடைசியில 2 ஓட்டுல ஜெயிச்சு அது செய்யப்பான்னு சொல்லி அனுமதி கொடுத்தாங்களாம் 1967.
அந்த அனுமதி வாங்குறதுக்காக 15 வருஷம் போராடி இருக்காரு விக்டர் ஜாட்னாவ் அப்படிங்கிற ஒரு உக்ரைனை சார்ந்த ஒரு வைராலஜிஸ்ட். அவர் என்ன பண்றாருன்னா 1957 ஸ்மார்ட் ஒழிக்கிறதுக்கு பெரியவை ஒழிக்கிறதுக்கு நீங்க தடுப்பூசி போடுங்க போடுங்க போடுங்கன்னு சொல்லி 9 வருஷம் போராடி 9 வருஷத்துக்கு அப்புறம் அது கிடைச்சு 67 ஆரம்பிக்கப்பட்ட பெரியம்மை ஒழிப்பு இயக்கமானது 79 நிறைவு பெற்று ஒரு மாமாங்கம் காலத்துக்குள்ளேயே பெரியம்மை ஒழிச்சாச்சு. 12 வருஷத்துல பெரியம்மை ஒழிச்சாச்சு. ஒழித்த பிறகு 1980 தான் அந்த உலக சுகாதார நிறுவனம் வந்து பெரியம்மை ஒழித்ததற்காக ஒரு பெரிய விழாவை ஏற்பாடு செய்கிறது. அன்று ரஷ்யா விக்டர் ஜாட்னாவை வந்து அனுப்ப முடியாதுன்னு வந்துச்சு. Victor Zhdanov was not sent for the ceremony. அதுக்கு மிக முக்கியமான காரணியாக இருந்ததே விக்டர் ஜாட்னாவ் தான். They sent ஒரு சோவியத் அப்ராச்சிக் எனக்கூடிய ஒரு ரஷ்ய அதிகாரியை அனுப்பித்தார்கள். ஜாட்னாவை அனுப்ப முடியாது என்று ரஷ்யா சொன்னதாக வரலாறு பதிவு செய்கிறது. ஏன் என்றால் நண்பர்களே, நம்ம எப்படிலாம் பழக்கப்படுறோம்னா ஒருத்தங்க செத்தா நம்ம துடிக்கிறோம். 10, 100, 1000 லட்சம் போயிட்டு வச்சுக்கல. ஜோசப் ஸ்டாலின் சொன்ன மாதிரி 1 is a death, million becomes a statistic சொல்றாரு. அப்பேற்பட்ட ஒரு மரத்து கூட தன்மை நமக்கு வருதா தெரியல. Not a single deed, good deed goes unpunished, but good deeds are still cost effective என்று ஜாட்னாவ் சொல்லிய நிகழ்ச்சியை பற்றி பதிவு பண்ணதாக வரலாறு. Scientific inventions have saved more lives than all the Malalas, Mandelas and Mother Teresa's combined. மலாலாக்களும் மண்டேலாக்களும் மதர் தெரசாக்களும் காப்பாற்றிய உயிர்களை விட அறிவியல் கண்டுபிடிப்புகள் அதிக உயிர்களை காப்பாற்றி இருக்கின்றன. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், யோனாஸ் சாக் போலியோ வேக்சின் கண்டுபிடிச்சது. இது ஒரு மிக முக்கியமான வரலாறு, உங்களுக்கு எல்லாம் தெரியும். அவர் பல ஆண்டுகள் வந்து இந்த தனிமனித மருத்துவம் அப்படிங்கிறது வேணாம், நான் ஆராய்ச்சி பக்கம் போறேன்னு சொல்லி வைராலஜில அவர் ஆராய்ச்சி மேற்கொண்டு இளம்பிள்ளை வாதத்தை ஒழிப்பதற்காக போலியோ வேக்சின் கண்டுபிடிக்கிறதுக்காக பல ஆண்டுகள் அவர் ஆய்வு செய்து அவர் கண்டுபிடிப்பினுடைய இறுதி அறிக்கையை மக்களிடம் சமர்ப்பிப்பதற்காக அரசிடம் சொல்லி 1955 ஏப்ரல் 12 அவர் அறிவிக்கிறாரு. அமெரிக்காவே வந்து ஆன் ரோட்ஸ் ஜட்ஜி உட்பட அவங்க சிட்டிங்ஸ்க்கெல்லாம் வந்து ஆஃப் கொடுத்து எல்லாரும் ரேடியோ ஆன் பண்ணிருப்பாங்க. ரேடியோ பக்கம் உட்கார்ந்தாங்கன்னா லவுட் ஸ்பீக்கர்ஸ் போடப்பட்டிருந்துச்சான். எல்லா மக்களும் ஆர்வமாக இருந்தார்கள். அறிவிப்பு செய்யப்பட்டது, நாம் போலியோவிற்கான தடுப்பூசியை கண்டுபிடித்து விட்டோம் என்று அறிவிப்பு சொல்லி நாடே கொண்டாடியது. பத்திரிகையாளர்கள்லாம் துரத்துறாங்க. அவரோட காப்புரிமையை அவருடைய லைஃபை டாக்குமெண்ட் பண்றதுக்காக பர்மிஷன் கேட்டு போறாங்க. அப்போ ஒரு பத்திரிகையாளர் அவர்கிட்ட கேட்கிறார், கண்டுபிடிச்சிருக்கீங்க, இதுக்கான காப்புரிமை என்னன்னு கேட்ட போது பேட்டன்ட் அது மக்களுக்கு, யாரேனும் சூரியனுக்கு காப்புரிமை வாங்க முடியுமா என்று யோனாஸ் சாக் கேட்டார். அப்பேற்பட்ட மகா ஆளுமைகள் அவர்களுடைய உழைப்புல தான் நம்ம வந்து போலியோ வந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட உழைத்து நிலைக்கு கொண்டு வந்திருக்கோம். ஆனா யோனாஸ் சாக் 1914 பிறந்து 1995 இறந்தாரு. அவரு இறக்கிறதுக்கு 11 வருஷத்துக்கு முந்தி நாஞ்சிக்கோட்டை தஞ்சாவூர் பைபாஸ்ல தான் இந்த ராஜராஜன் பையன் பிறந்தார். யோனாஸ் சாக்குக்கு இருந்த இந்த உயர்ந்த லட்சியம் இருக்குல்ல, எனக்கு அந்த காப்புரிமை வேண்டாம், பல பில்லியன் டாலர் லாபம் எனக்கு வேண்டாம், இது மக்களுக்கு சொந்தமா இருக்கணும், அது மக்களுக்கு பயன் தரணும் விட்டு கொடுத்து அவருடைய லட்சியம் இருக்குல்ல, அந்த லட்சியத்தை இங்க நாஞ்சிக்கோட்டை வேலை பார்க்கிற ஒரு மருத்துவ பணியாளர் பிரதிபலித்திருந்தால், இந்த ராஜராஜன் என்கின்ற குழந்தைக்கு அந்த தடுப்பூசி கிடைத்திருந்தால், இன்று இந்த ராஜராஜன் இந்த
அது எப்படி இருக்கிற பாத்தீங்களா? யோனாஸ் சாக்குடைய அந்த லெவல் ஆஃப் மாரல் ஆம்பிஷன் இருக்குல்ல, இங்க இருக்கக்கூடிய அந்த சமூக பிரதிநிதிப்பு அதே அளவுல நிகழ்ந்திருந்தால் நாம் இந்நேரம் போலியோலாம் ஒழிச்சு பல ஆண்டுகள் ஆகியிருக்கும். இன்னும் நம்ம போலியோ ஒழிக்கல. நண்பர்களே, என்றால் அந்த அசல் சமூக ரசவாதம் எங்கு நிகழ்கிறது? இது இல்லாமல் அந்த ரசவாதத்தை நம்மால் நிகழ்த்த முடியுமா என்று கேள்வி வைக்கிறேன். சமூக ரசவாதத்தை நிகழ்த்துகின்றது எது? யாருமே விடையளிக்கலாம். இலக்கியமா, தத்துவமா, கடவுளா, மதமா? அறிவியல். அறிவியல் தான் அந்த ரசவாதத்தை நிகழ்த்த முடியும். பைசைக்கிள். வீட்டுல ஒரு அம்மா, அமெரிக்கா ஜோசபின் கோக்கரேன்னு சொல்லி, அவங்க வந்து ஒரு ஏப்பா யாராச்சும் இந்த பாத்திரப்படலாம் கழுவுறதுக்கு ஒரு இது கண்டுபிடிச்சு கொடுக்க கூடாதா, இவ்வளவு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டாங்களா. ஆசைப்படும் போது டக்குனு அவங்களுக்கு ஒரு நாள் தோணி, சரி நீ யாரும் கண்டுபிடிக்கல, நானே கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்களா கண்டுபிடிச்சதான் வாட்சிங் மிஷின். இதை எழுதுகின்ற போது எனக்கு நான் சமீபத்தில் எழுதின கவிதை ஒன்று ஞாபகத்துக்கு வருது. உங்கள் அனுமதியோடு பகிர்ந்து கொள்கிறேன். நினைவிசை. காசிம்பாய் கடையில மண்ணெண்ண அரைலிட்டர், வரலாற்று விறகு வாடியில ஒரு மது விறகு. பள்ளி நாட்களில் வாரத்திற்கு ஒரு முறை அம்மா வாங்கி வர சொல்வது வாடிக்கை. காஞ்ச விறகா கொடுங்க மாமா. எடைக்கட்டிலிருந்து எடுத்து விறகுகளை இரண்டு கைகளிலும் அடுக்குபவரிடம் சொன்னதும் சொல்லிகள் சிலவற்றை நீட்டி கைகளிடையே சொல்லிடுவார். காய்ந்த மட்டைகளையும் கூடுதலாய் தந்திடுவார். ஒரு நாள் விறகோடு வீடு திரும்புகையில் கண்ணில் பட்ட ஒரு திரைப்பட சுவரொட்டி, ஒரு புல்லாங்குழல் அடுப்புகிறது. நின்று கவனித்து மீண்டும் படித்து பார்த்து வாய்ப்புள் சொல்லி பார்த்துக் கொள்கிறேன். பற்றாத விறகை எரிய வைக்க அடுப்பூதும் குழலோடு அம்மா புகைகளுமே போராடி முந்தனையால் அவ்வப்போது கண்களை துடைத்துக் கொள்ள அழுகிறதோ அம்மா என உற்று பார்க்கும் என்னை சமாளித்து அன்று அம்மா சிந்திய அந்த அரைச்சிரிப்பில் இன்றும் இடைகிறது. The engines of liberation, நமது இல்லத்து பெண்கள் அவர்களை விடுவித்த அறிவியல் கண்டுபிடிப்பு. இன்னைக்கு கால அவசரமா வீட்டில் இருந்த பெரியவருக்காக ஜூஸ் செய்த போது அந்த மூடி மிக்சி ஆகட்டும், மாவட்ட கிரைண்டர் ஆகட்டும், கிளாஸ் ஸ்டவ் ஆகட்டும், வாழ்க்கை அறிவியல் எவ்வளவு தூரம் நம் மகளிரை விடுவித்திருக்கிறது என்பதற்காக நான் இந்த கவிதையை இவரோடு பகிர்ந்து கொள்கிறேன். யாராவது என்ன கேட்டா யாருக்கு அவருடைய ஃபெமினிஸ்ட் ஹீரோயின் கேட்டா இது கால்தி வாஷிங் மிஷின் என்று தான் சொன்னாங்க. கேத்ரின் மேக்கார்மிக்னு ஒரு அம்மா 1900 ஆரம்ப கட்டத்துல அவங்களுக்கு திடீர்னு தோணுது, பெண்களுக்கு மட்டும் அவங்க உடம்பு மேல வந்து ஒரு உரிமை இல்லைன்னா அவங்க நிலைமை ரொம்ப மோசம் அப்படின்னு கண்டுபிடிச்சு $2 மில்லியன் வந்து ஒரு அறிவியல் ஆய்வாளருக்கு கொண்டு போய் அவங்க செக் எழுதி கொடுத்து, பின்கஸ் அப்படிங்கிற ஒரு அறிவியல் பயாலஜிஸ்ட் கொண்டு போய் கொடுத்து பெண்களுக்கு இந்த கருத்தடைக்கான கண்டுபிடிப்பு பண்ணி கொடுக்கணும்னு கேட்டு அவரு ஆய்வு மேற்கொண்டு கண்டுபிடிச்சதுதான் இந்த எனோவிட் அப்படிங்கிற மாத்திரை, கருத்தடை மாத்திரை. அது வந்த பிறகுதான் பெண்களுக்கு அவர்களுக்கு விடுதலை என்பது சாத்தியமானது என்று இந்த புத்தகம் பதிவு செய்கிறது. அதே போலதான் இன்று உலகம் எதிர்கொள்ளக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனை வந்து நம்முடைய சஸ்டைனபிள் எனர்ஜி, எலக்ட்ரிசிட்டி, ஃபாசில் ஃபியூயல் எனர்ஜி அப்படிங்கிறதெல்லாம் வந்து எவ்வளவு கார்பன் பதிவுகிட்டெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். நான் விரிவா பேச வேண்டிய தேவையில்லை. ஆனா மாற்று எரிபொருளாக மாற்று அந்த சோலார் எனர்ஜி அதை கண்டுபிடித்து சாத்தியப்படுத்திய வரலாறு பதிவாயிருக்கு. எப்படின்னா ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய ஒரு ப்ரொஃபசர் மார்டின் கிரீன் அப்படின்னு ஒரு நியூ சவுத் வேல்ஸ் ஆஸ்திரேலியா ப்ரொஃபசர், அவர் வந்து இந்த போட்டோவோல்டாயிக் ஸ்டடியில வந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காரு. அவருடைய மாணவர் ஒருத்தர் வந்து சைனாவை சேர்ந்த ஷி ஜென்ராங். அந்த நேரத்துல ஜெர்மன்ல இருக்கக்கூடிய ஒரு கவுன்சிலர்
அவர் என்ன பண்றாரு, 70களிலே வந்து இந்த சோலார் பேனல் போட்டு, எப்பா நம்ம வந்து பேனல் போடணும், அவருக்கு பெரிய நிறைய செலவாகுது, அவருக்கு ஈஸியா கிடைக்க மாட்டேங்குது. அப்படி இருந்தும் பல முன்னெடுப்புகளை செஞ்சு 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 கொண்டு வந்து கடைசியில ஒரு தடவை அந்த ப்ரொஃபசர் மார்ட்டின் தான் வந்து ஷீ ஜென்ராக் வந்து ஜெர்மனிக்கு ஒரு ட்ரேட் ஃபேர் அனுப்பி அங்கே இவர் போய் ஹான்ஸ் ஜோசப் ஃபெல்ல சந்திச்சு அவர் வந்து சீனால வந்து ஒரு நூற்றாண்டில் செய்ய வேண்டிய அந்த சோலார் பேனலை வந்து 10 வருஷத்துக்குள்ள செஞ்சு கொடுத்து அதனுடைய விலை வந்து என்னன்னா ஆரம்பத்துல எவ்வளவு இருந்துச்சோ பை 1970க்கு அப்புறம் இன்னைக்கு 99% அந்த ரேட்டு குறைஞ்சு வந்திருக்கு. இப்பயும் தாமஸ் ஆல்வா எடிசன் சொல்றதெல்லாம் பண்ணிருக்காரு, சோலார் எனர்ஜியை யூஸ் பண்ணாம மட்டும்தான் உலகத்தை வந்து காப்பாற்ற முடியும், அதை நம்ம இன்னும் ஃபுல்லா எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணல அப்படின்னு சொல்லி அந்த பதிவு பண்ணிருக்காரு. நண்பர்களே, we live in pessimistic times. வலதுசாரிகள் இருந்திராத ஒரு பொற்காலத்திற்கு நம்மை அழைத்து செல்வதாக சொல்லி நம்மை இழுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இடதுசாரிகளோ இன்றைய ஒரு அநீதிக்கு எதிரான போராட்டத்தோடு நிறுத்திக் கொள்கிறார்கள். வலதுகளுக்கும் இடதுகளுக்கும் இடையே நாம் போராடி கொண்டிருக்கிறோம். வாழ்க்கை நாம் கட்டமைக்க வேண்டியது, என்ன செய்ய போகிறோம் என்று அவர் கேள்வி விடுக்கிறார். இந்த உலகம் மிக வேகமாக சூடாகி கொண்டிருக்கிறது. நமக்கு வாஷிங் மெஷினை கண்டுபிடித்த ஜோசபின் காக்ரேன் அவர்களை போன்றவர்கள் தேவை. சோலார் பேனலை வந்து சாத்தியப்படுத்திய ஹான்ஸ் ஜோசப் ஃபெல் போன்ற அரசியல்வாதிகள் தேவை. ஷீ ஜென்ராங் போன்ற தொழில் முனைவோர்கள் தேவை. கேத்ரின் மெக்கார்மிக் போன்ற கொடையாளர்கள் தேவை. விக்டர் ஜாட்னாவ் போன்ற பரப்புரையாளர்கள், பெரியம்மைக்கு எதிராக தடுப்பூசியை பரப்புரை செய்து அதை சாத்தியப்படுத்திய லாபியிஸ்ட் அவர்கள் போன்றவர்களும் தேவை. இவர்களில் யார் உங்களுக்குள் இருக்கிறார் என்பதை கண்டுபிடிங்கள், எல்லோரும் ஒன்று சேர்ங்கள் என்று நூலாசிரியர் பரிந்துரைக்கிறார். நான் என்ன எப்படி எனது அதிகபட்சத்தை நான் வழங்க முடியும்? என்கிட்ட ஆற்றல் இருக்கா? அது வெறும் வழிதான். குறிக்கோள் இருக்கா? ரா எனர்ஜி தான். அதை வச்சுட்டு நான் என்ன செய்யறது தான் முக்கியம். நான் பெரிய அறிவாளியா இருக்கலாம், பெரிய திறமை படிச்சவா இருக்கலாம், என்ன செய்கிறேன் என்பதுதான் முக்கியம். We not only waste talent and time, but also money. Peter Singer ஒரு philosopher வந்து இந்த famine, affluence and morality பத்தி ஒரு கதை எழுதி ஒரு சின்ன ஒரு சம்பவத்தை நம்ம சிந்திக்க தோன்றாரு. போறீங்க, தண்ணீர ஒரு குழந்தை வந்து மூழ்கிட்டு இருக்கு, பாதி உணவு மூழ்கி இருக்கு, தத்தளிச்சிட்டு இருக்கு. அந்த குழந்தைய வந்து நீங்க இறந்தீங்கன்னா காப்பாத்திடலாம். ஆனா நீங்க அன்னைக்கு வாங்கின புது ஷூ தண்ணியில இறங்கலாம், வீணா போயிருப்பேன்னு சொல்லி கரையில இருந்து வேடிக்கை பார்த்துட்டு. இதுதான் இங்க இருக்கக்கூடிய உலகின் நிலை. நீங்க உங்க லெவல்ல கம்ஃபர்டபுளா இருக்கீங்க, உங்க சுத்தி இருக்கிறவங்க என்னென்ன பாட்டு நீங்க பார்த்து தயாராக இறங்கலாம், எந்த ஷூ வீணா போயிருமோன்னு சொல்லி யோசிக்கிறீங்கன்னு சொல்லி நம்மளை பகடி செய்கிறார். அதுதான் இங்க இருக்கக்கூடிய அவலங்களுக்கு நம்முடைய மௌனத்தின் குறியீடு என்று சொல்கிறார். இது நம்மை வாழ்க்கையை நாம் பார்க்கின்ற விதத்தையும், இது உண்டாக்கக்கூடிய கேள்விகளை நாம் எதிர்கொள்கின்ற விதத்தையும் மாற்றி அமைக்க வேண்டும் என்று அவர் அறைவோடு இருக்கிறார். ஏனென்றால் எல்லாவற்றையும் நாம் டேக்கன் ஃபார் கிராண்டட் என்று ஆகிவிட்டோம் என்று தோன்றுகிறது என்று பதிவு செய்கிறார். நாம் நம்முடைய ஆடம்பரங்களுக்கு நமது கண்களை மூடிக் கொடுக்கிறோம். இருப்பவர்களுக்கும் இல்லாதவர்களுக்கும் இடையான இடைவெளியை நாம் கணக்கில் எடுத்துக் கொள்வதே இல்லை. உலகில் 85% மக்கள் அமெரிக்காவுடைய பாவர்ட்டி கீழே தான் வாழ்கிறார்கள். ஜனத்தொகை பெருக்கம் என்று பகடி செய்கிறார்கள். ஆனால் வசதி படைத்தோர் அவரிடம் இருக்கும் செல்வத்தை பகிர்ந்து கொள்வதற்கு முன்வரவில்லை. உலகில் 10% மனிதர்களின் வங்கி கணக்குகளில் தான் உலகின் மொத்த சொத்துக்களும் மீண்டும் மீண்டும் வரவு வைக்கப்படுகிறது. நாம் இந்த உலகத்தில் நிலவக்கூடிய துன்ப துயரங்களை பற்றி மண்டையில் ஏற்றுக்கொண்டு அக முடியாது என்று சொல்ல நிலைக்கு நம்மை நாமே ஆக்கிக் கொண்டு விட்டோம். We are humans. நாம் துறவிகள் அல்ல. ஆனால் நம்முடைய சராசரி தன்மையோடு நாம் மிகவும் சமரசம் செய்து கொண்டு விட்டோம். பரவாயில்ல என்கின்ற மனநிலைக்கு நாம் ரொம்பவே ஆளாய்க்கிறோம். அது தவறு. நாம் இதை மாற்றி அமைக்க வேண்டும். நம்ம எல்லாருமே ஒரு குட் பர்சன் டிபார்ட்மெண்ட் ரன் பண்றோம்.
அந்த 4 பேர் முடிச்சுட்டு நம்ம நல்ல விஷயம் போட்டா போதும். There is a good person department everywhere. அதான் தஸ்தாவேஜ்கி சொன்னார், man grows used to everything, the scoundrel. அவன் செய்யக்கூடிய தப்புகளுக்கு கூட அவன் வந்து கண்டுபிடிக்குவான் என்று அவர் எச்சரிக்கிறார். அப்பதான் ஸ்டாலின் சொன்னது, ஒரு one death is a tragedy, a million is a statistic என்று பதிவார்கள். ஒரு சமூக செயற்பாட்டாளருடைய லட்சியவாதம், ஒரு தொழில் முனைவோரின் லட்சியம், ஒரு அறிவியலாளரின் பகுப்பாய்வு மனம், ஒரு துறவியின் பணிந்த இயல்பு, இவை 4ம் ஒன்றடைந்த மனிதர் சமூகத்திற்கு மிகவும் தேவைப்படுகிறார். ஆனால் அப்படி யாரும் இல்லையே என்றுதான் தோணும். பல உதாரணங்களை அவர் சுட்டிக்காட்டுகிறார். நம்பிக்கை தரக்கூடிய உதாரணங்களை புத்தகங்களை ஒன்றாக அடுக்குகிறார். லூயிஸ் சீகேங்கிற ஒரு காமெடியன் அவர் தான் சொன்னார், I never viewed money as being my money. I always used to call it the money. பணம் என்பதற்கும் என் பணம் என்பதற்கும் எவ்வளவு வேறுபாடு இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டக்கூடிய வாசகம். நம்ம வரலாற்றுல 1920 நான் பிறந்திருந்தா எப்படி இருக்கும், நான் அதை பண்ணிருப்பேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு சின்ன வறுமைக்கிறார். அன்னைக்கு நீங்க இதுதான் பண்ணிட்டு இருப்பீங்க, இப்ப என்ன பண்ணீங்களோ அதான் எக்ஸ்பெக்ட் பண்ணிருப்பீங்க. ஒரு வில்லியம்ஸ் ஸ்னெல்கிரேவ் அப்படிங்கிற ஒரு அந்த அடிமைகளை ஏற்றி செல்லக்கூடிய கப்பல் கேப்டன் சார் 10 நிமிஷம் முடிச்சிடலாமா, இன்னொரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் 15 நிமிஷம். ஸ்னெல்கிரேவ் மேற்கு ஆப்பிரிக்காவில் வந்து ஒரு அந்த டிரைவர்ஸ் வாழக்கூடிய ஒரு அரசன். அங்க போயிட்டு பார்த்தா விருதுக்கு கூப்பிட்டுருக்காங்க, அடிமைகளை வந்து அவர் கொடுக்குறாரு, இவர் வாங்கிட்டு போக வந்திருக்காரு. அந்த விருதுக்கு முன்னாடி பார்த்தா ஒரு 18 மாச குழந்தையை வந்து 2 காலையும் கட்டி வச்சிருக்காங்க, 2 பக்கம் நிக்கிறாங்க. அந்த விருதுக்கு முன்னே அந்த குழந்தைய அப்படியே கிழிச்சு எடுக்கிறதா வந்து அவருடைய அன்னைக்கு இருக்கிற ப்ரோக்ராம். அந்த ஸ்னெல்கிரேவ் பார்த்து, ஏன் அந்த குழந்தைய கொடுக்குறீங்க, நீங்க அது எங்களுடைய வேண்டுதலுங்க, நான் வந்து அதுக்கு பலி கொடுக்கணும் ஐயோன்னு சொல்லி நான் வந்து அவர் கொண்டு போன துப்பாக்கி கொண்டு போய் பிறட்டிக்கிட்டு அந்த குழந்தையை காப்பாத்தி அப்புறம் சமரசம் ஆகி இவர் அடிமையில வாங்கிட்டு கப்பல் ஏறிட்டாரு. கப்பல் ஏறினதுக்கு அப்புறம் இந்த குழந்தை இருக்க என்னப்பா பண்றதுன்னு சொல்லிட்டு, சரிப்பா இந்த குழந்தை யாரப்பா பாத்துக்கிறீங்கன்னு சொல்லும் போது ஓடோடி வந்தாள் ஒரு பெண். யார் தெரியுமா? அந்த குழந்தையை பெற்ற தாய். அவர் என்ன பண்றாரு, குழந்தைய காப்பாத்திட்டாரு, ஆனா அம்மா வந்து குழந்தைய அடிமையா வாங்கி அவருக்கு விற்க போறாரு. இதுதான் நாம் வாழ்ந்த உலகம். This was a world Thomas Clarkson woke up to every day. A world where papers ran ads for enslaved people. A world where Smith marketed padlocks for blacks or dogs or the instrument of speculum guris. அது அடிமை வந்து சாப்பிட மாட்டான், அதுக்காக அவன் வாய் கட்டாக்கிறதுக்காக ஆண் புழக்கிறதுக்காக ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சிருக்கான். அதெல்லாம் கண்டுபிடிச்சு அவனை பகுதி செய்வாங்க. ஒரு ரோமன் எம்பரர், பிரெஞ்சு கிங் ஆர் பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர் பேரை சொல்லி அடிமைகளை பகடி செய்வார்கள். philosophers, free thinkers, intellectuals, ஏன் அரிஸ்டாட்டில் உட்பட, செயின்ட் அகஸ்டின் உட்பட, இமானுவேல் காண்ட் உட்பட, ஜார்ஜ் வாஷிங்டனுக்கு 12 பல்லு போச்சான். அந்த 12 பல்ல ரீப்ளேஸ் பண்றதுக்காக ஒரு அடிமையில இருந்து 12 பல்ல உருவி கொடுத்தாங்க. நினைக்க முடியுதா? இப்படிதான் இருந்துச்சு. இன்னும் சொல்ல போனா வால்டர் அவர் வந்து பிரெஞ்சுல வந்து லிபர்ட்டி, ஈக்வாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி வந்ததுக்கு அப்புறம் கூட அடிமையில ஏற்றி வரக்கூடிய கப்பலுக்கு வந்து லிபர்ட்டி, ஈக்வாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி பேர் வச்சாங்களா? ஒரு கப்பலுக்கு வால்டர்னு பேர் செஞ்சு வால்டரே சந்தோஷப்பட்டாங்க. அப்படித்தான் நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோம். நம்மளை அறியாமலே நாம் மிகப்பெரிய துயரத்தை செய்து நூலாசிரியர் பதிவு செய்கிறார். That was hypocrisy. ரோமாபுரி வந்து நாங்கள் மிகவும் மேம்பட்ட மக்கள் என்று சொல்லிக் கொண்டார்கள். ஆனால் அன்வான்டட் குழந்தையை கொள்வதை வந்து தப்பாவே நினைக்கல. அந்த கொலாசியத்துல வந்து சிங்கத்துக்கு வந்து நிர்வாண பெண்களை வந்து தூக்கி வீசுறத வந்து பெரிய ஃபன்னா கொண்டாடினாங்க. அது அவங்களுக்கு காட்டுமானத்தனமா தெரியவே இல்லை. The big question is how we figure out what we are still doing today that will seem clearly wrong down the road. Social psychologist Melanie Joy சொல்றாங்க, நாம் தெரியாமல் செய்து கொண்டிருக்கக்கூடிய செயல்களை 3 எண்ணில் சொல்லுவோம். அது நார்மல் பா, அது நேச்சுரல், அது நெசசரி. இதுதான் நாம் செய்யக்கூடிய தவறு என்று சுட்டிக்காட்டுகிறார். தொன்று தொட்டு தொடரும் வழக்கங்கள் தவறானதாக இருக்கக்கூடும் என்பதன் அறிகுறிகள் காலகாலமா காலில் கேட்கப்பட்டு இருக்கு. இதுல என்ன தப்பு? ஆமா, அது அப்படித்தான். சில அசௌகரிய உண்மைகளை தவிர்க்கும் வழக்கம், எதிர்ப்பாளர்களை கேலி செய்வது, அப்படித்தான் தாமஸ் கிளார்க்சன் கேலி பண்ணியிருப்பாங்க. நம் குழந்தைகளிடம் நம் வழக்கங்களை நியாயப்படுத்த இயலாமை,
எதிர்கால தலைமுறை இந்த வழக்கத்தை காட்டுப்புறாண்டுத்தனமானது என்பவர்களோ என்ற சந்தேகம் வருது. இன்னைக்கு கூட நம்ம இடத்துல அது மாதிரியான காட்டுப்புறாண்டத்தில் இருக்கலாம். நம்ம தான் ஆய்வு செய்யணும். இருக்கின்ற மிகப்பெரிய சவால், நாம் எப்படி இன்று நாம் கடைபிடித்துக் கொண்டுள்ள தவறுகளை கண்டடைய போகிறோம், அதை சரி செய்து போகிறோம் என்பதுதான். சின்ன உதாரணம், அனிமல் கிங்டம் இருக்கு இல்லையா, நாய்களை பற்றி நிறைய பேசிக்கிற நாய் போல வேற செய்தி சொல்றேன். லைஃப் ஸ்டாக் வர்சஸ் வைல்ட் அனிமல்ஸ். புலி, சிங்கம் எல்லா வைல்ட் அனிமல்ஸையும் வெயிட் பண்ணா இந்த கறிக்காக தயார்படுத்தக்கூடிய ஆடுகள், மாடுகள், பன்றிகள் இருக்கு இல்லையா, 15 மடங்கு வெயிட் ஜாஸ்தி. பறவைகள் அத்தனை பறவைகளையும் வெயிட் பண்ணா இந்த கோழி அதை விட 3 மடங்கு வெயிட் அதிகமா இருக்கான். இதனுடைய வேஸ்ட்லாம் எங்க போய் சேர போகுது, நான் பூமி என்ன ஆக போகுது தெரியலையே சொல்லி பதிவு பண்றாரு. எதிர்கால வரலாற்று ஆசிரியர்களை இன்றைய தலைமுறை பெருமை கொள்ள செய்கின்ற வகையிலே உங்கள் செயல்பாடு அமையட்டும் என்று சொல்கிறார். Your legacy is never one thing. Your legacy is every life you have touched, every person whose life has either moved or not. Yes, every person you have harmed or helped. That is your legacy. அதுதான் உங்களது மரபு என்பது. நீங்க எத்தனை பேருக்கு நல்லது பண்ணிருக்கீங்க, எத்தனை பேர் உங்களுடைய அறியாமலே நீங்கள் தீமை செய்திருக்கிறீர்கள் என்று நீங்கள் தான் ஆய்வு செய்ய வேண்டும் என்று நம்முடைய தலைமுறைக்கு சவால் விடுக்கிறார். இந்த மனித வரலாற்றிலே நடந்த மிக முக்கியமான விஷயம் என்று எதிர்கொள்ள சொல்ல முடியுமா? வீல், பிரிண்டிங் பிரஸ், புத்தர், இயேசு, முகமது இவர்களது பிறப்பா, ஆர் இந்த நாகரிகங்கள் எகிப்து, ரொமானிய இந்த நாகரிகங்கள் தோன்றியதா? மனித இனம் டேக் ஆஃப் பண்ணிச்சு. நீங்க அந்த உலக பாப்புலேஷன் வளர்ச்சி இல்ல, கடந்த 5000 ஆண்டுகள் ஏதாவது கவனிச்சிருக்கீங்களா? thousands of years பாப்புலேஷன் அப்படியே இருந்துச்சு. 1750 அப்புறம் தான் இந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வந்தது இல்ல, அதுக்கப்புறம் தான் we had the great acceleration. மனிதன் கடவுளை விடவும் மிஞ்சக்கூடிய அதிகாரங்களை, ஆற்றலை கைகொள்வனாக ஆகிவிட்டான். இது எங்கே போய் முடியும்? இந்த ராக்கெட் நம்மளை எங்கே எடுத்து செல்லும்? இப்போ மனித நாகரிகத்தை வந்து ஒரு சினிமாவால பார்த்தோம்னா நம்ம கிளைமாக்ஸ் வந்துட்டோமா? Are we on the verge of something far bigger? What if we are still the ancients to all the people yet to come? அப்படின்னா நமக்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கே, நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த காலத்தை வாழ்கின்றவர்கள் மிக முக்கியமான காலத்தை வாழ்கின்ற சொல்வது வந்து இந்த குரோனோசென்ட்ரிசம் அப்படிங்கிறது வந்து அவர் மென்ஷன் பண்றாரு. இந்த 117 பில்லியன் மக்கள் வாழ்ந்த இந்த பூமியில இப்ப நம்ம இருக்கக்கூடிய 1% நம்ம இந்த நூற்றாண்டுல ஒரு மிக முக்கியமான மாற்றத்தை செய்ய முடியும். இன்னைக்கு we are at historic crossroads. We pump over 100 million tons of carbon into the atmosphere. More than 2,500 tons of plastic into the oceans. And we numb more than 30,000 acres of forest in the tropics. எப்ப தெரியும்? ஒரு வருஷத்துல, கடந்த 10 ஆண்டுகள்ல நண்பர்களே, தினமும் this is what we are doing every day. தினம் the sheer scale of our dominance ரொம்ப staggering. இருத்தலியல் அச்சுறுத்தல்கள் நமக்கு வருது. 4 இருக்கு. ஒன்று வந்து 3000க்கும் அதிகமான அணு ஆயுத வெடிப்புக்கு தயாராக இருக்கிறது. 1962 தான் ஆல்மோஸ்ட் அந்த பேஜ்ல ஒரு 200 இருக்கு. நான் பார்த்து காமிச்சிடுறேன். கிட்டத்தட்ட ஒரு நியூக்ளியர் வெப்பனை வந்து வெடிக்கக்கூடிய நிலைக்கு வந்து தயாராயிடுச்சு. தேர்ட் வேர்ல்ட் வார் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஒரு நீர்மூழ்கி கப்பல், ரஷ்ய கப்பல் வந்து ஒரு தேர்ட் வேர்ல்ட் வந்துருச்சு, நம்ம மேல போயிட்டு இருக்க அமெரிக்காவுடைய நீர்மூழ்கி கப்பல் வந்து நம்ம வச்சு வெடிச்சிடுமான்னு முடிவு பண்ணி ஒரு அந்த கேப்டன் வந்து முடிவு பண்ணிட்டாரு. ரஷ்யாவோட கனெக்ஷன் வந்து ரேடியோ டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு. அவர் முடிவு பண்ண போது அவங்க கொடுத்தது சட்டம் என்னன்னா 2 கேப்டனுடைய அப்ரூவல் இருந்தா மட்டும்தான் பண்ண முடியும்னு சொன்ன போது ஒரு கேப்டன், அவர் பேர் வந்து வாசிலி அலெக்சாண்டரோவிச் அர்கிபோவ், முடியாதுன்னு தடுத்துட்டாரு. அவர் வீட்டோ பண்ணதுனால அன்னைக்கு நியூக்ளியர் அந்த நீர்மூழ்கி கப்பல் வந்து வெடிக்கல. இல்லைன்னா மறுபடியும் நாம வந்து ஹிரோஷிமா நாகசாகி மாதிரி 1962 அக்டோபர் 27 ஒரு மிகப்பெரிய அணு ஆயுத விபத்தை சந்தித்து போகும். அதை தடுத்தவர் வாசிலி அலெக்சாண்டரோவிச் அர்கிபோவ்.
அவருக்கு நம்ம வந்து திருவிழா செலவழிக்கணும், ஆனா அவர் வாழ்ந்தாருன்னு கூட நமக்கு தெரியாது. ஜப்பான்ல வந்து உங்களுக்கு தெரியும், இந்த டூம்ஸ்டே கல்ட் ஒன்று ஆரம்பிச்சு சாரின் அப்படிங்கிற ஒரு நர்வ் கேஸை கண்டுபிடிச்சு டோக்கியோல ரயில்வே ஸ்டேஷன்ல கொண்டாந்து ஒரு நாள் மார்ச் 1995 1995 கொண்டாந்து வச்சு 12 பேர் செத்து போனான். இவன் வந்து ஒரு கண்டுபிடிச்சிருக்கான். அந்த நியூக்ளியர் வெப்பன்ஸ், செயற்கை நுண்ணறிவு, ஆய்வகங்களில் இருந்து தப்பிக்கக்கூடிய நச்சு கிருமிகள், வைரஸ் அண்ட் பெத்தோஜன்ஸ், அவ்வளவு ஆராய்ச்சி மூலமா அவ்வளவு தயாரா இருக்கு. வந்து போன கொரோனா கூட அப்படி தப்பித்த ஒன்றாயின்னு நமக்கு தெரியாது. வரப்போகின்ற பேர் இடரும் அது போன்ற ஒன்றா என்று நமக்கு தெரியாது. ஆனால் அதை ஒழிப்பதற்கான எந்த முனைப்பையும் உலகம் எடுக்கவில்லை என்று மட்டும் அவர் ஆணைத்தரமாக பதிவு செய்கிறார். ஒரு தனி மனிதனால் ஒரு அணு ஆயுதத்தை தயார் பண்ண முடியாது. ஆனால் ஒரு தனி மனிதன் மிக மோசமான ஒரு வைரஸ் கிருமியை உருவாக்கிவிட முடியும் என்பதுதான் துயரம். நோபல் பிரைஸ் வாங்கின ஆன்டி வெபர் வந்து முக்கியமான பங்களிப்பு செஞ்சிருக்காரு. உக்ரைன்ல வந்து போய் 600 டன் யுரேனியத்தை வந்து கண்டுபிடிச்சு அதை வந்து டிஸ்போஸ் பண்ணி இந்த ப்ராஜெக்ட் சஃபைன் மூலமா வந்து அடித்துடித்திருக்கிறார். இதெல்லாம் வரலாறு. ஒரு பெரிய ஜாயிண்ட் லீப் தேவைப்படுது. எப்படி பண்ண போறோம்னு தெரியல. காத்து ரொம்ப மாசம் இருக்கு. வெளியில காத்த வீட்டுக்குள்ள இருக்கிற காத்து அவ்வளவு மாசம் இருக்குன்னு சொல்றாங்க. ஜான் எஃப் கென்னடி சொல்றாரு, கடந்த 50,000 ஆண்டுகளை ஒரு ஹாஃப் செஞ்சுரி எடுத்துங்க அப்படின்னா 5 வருஷத்துக்கு முன்னாடி தான் நம்ம வந்து சக்கரத்தை கண்டுபிடிச்சோம். பிரிண்டிங் பிரஸ் இந்த வருஷம் ஆரம்பத்தில் வந்துச்சு. போன மாசம் தான் நம்ம வந்து எலக்ட்ரிக் பல்பை கண்டுபிடிச்சோம். டெலிபோன், ஆட்டோமொபைல், ஏர்பிளைன் போன வாரம் தான் நம்ம வந்து ஆன்டிபயோட்டிக், டெலிவிஷன், நியூக்ளியர் பவர் கண்டுபிடிச்சோம். A breathtaking place. Such a place cannot but create new ills as it dispels the old. பழைய நோய்களை அழிக்கின்ற அதே நேரத்தில் புதிய நோய்களை உருவாக்கும். எச்சரிக்கையாக இருங்கள். இதுதான் வந்து 1990 14 பிப்ரவரி இந்த வாயேஜர் 1 வந்து பிரபஞ்சத்தை சுற்றி வந்த போது அதுக்கு ஒரு கமாண்ட் கொடுத்து அந்த கேமரா அப்படியே பின்னாடி திருப்பு அப்படின்னாங்க. அது திருப்பி அதை பதிவு பண்ணதான் இந்த போட்டோ. இது என்ன தெரியுதா? அந்த புள்ளி தெரியுதா? புள்ளி தெரியுதுல? அந்த புள்ளிதான் நான் வாழ்கின்ற பூமி. புள்ளிதான் நான் வாழ்கின்ற பூமி. 1/10 of a pixel, a pale blue dot in a sea of darkness. Look again at that dot, wrote astronomer Carl Sagan. That is here. That is hope. That is us. On it, everyone you love, everyone you know, everyone you ever heard of, every human being ever was, lived out their lives. On that minuscule dot, a wondrous thing took place. A miracle that hasn't happened anywhere else in the universe. Life. மனித உயிர், இன்னொரு உயிர் என்பது இங்கு மட்டும்தான் உருவாகும், வேறு எங்கும் உருவாகாது. இப்போது கேள்வி, எவ்வளவு அச்சுறுத்தல் நம்ம ஆளாயிருக்கும் அப்படின்னா இந்த பூமியை காப்பாற்றி அடுத்த தலைமுறை கொடுக்கிற எவ்வளவு பெரிய பொறுப்பு நம்மகிட்ட இருக்கு. பாலிசி தான் தொடர்ந்தா அறிவியல் தரவுகளும் புள்ளி விவரங்களும் தான் அதனுடைய பெற்றோர். Science and statistics when presented with societal concern will find policy approval. உலக அரசுகளுக்கெல்லாம் இந்த பாலிசியை ஏற்று என்று சொல்வதற்கான சமூக தரவுகளும் அறிவியல் தரவுகளும் நாம் கொடுக்க வேண்டும். அறிவியலும் புள்ளி விவரங்களும் நம்மை சுற்றி நிரம்பி கிடக்கிறது. செயல், தாக்கம், கருணை, திறந்த மனம், அன்பு, வாழ்வை கொண்டாடுகின்ற மனப்பான்மை, விடாமுயற்சி, இத்தனையும் இருந்து நாம் ஒரு சமூக திட்டத்தை முன்னெடுத்தால் ஒருவேளை சாத்தியமாகலாம். அறிவியலும் புள்ளியியலும் நம்மை சுற்றி நிரம்பி கிடக்கிறது. சமூக அக்கறையும் நிரம்பி இருக்கிறது. இவற்றை ஒருங்கிணைப்பது எப்படி என்பதுதான் கேள்வி. அதற்கான விடையை நீங்கள் கண்டுபிடிப்பீர்களேயானால், இது எம்மா கோல்ட்மேன் சொன்ன வார்த்தை, I do not believe that a cause which stood for a beautiful ideal
should demand the denial of life and joy. வாழ்க்கையை நீங்கள் மறுதலிக்க வேண்டும், வாழ்க்கையை நீங்கள் புறக்கணிக்க நீங்கள் தோல்வியாமல் இல்லை, வாழ்க்கையை கொண்டாடுகிறீர்கள். ஆனால் கொண்டாடுகின்ற அதே நேரத்தில் ஒரு ஷூ ஈரமாயிருக்கும் குழந்தையை காப்பாற்ற இருக்கிற கொடிய மனநிலைக்கு மட்டும் போய்விட வேண்டாம். சுற்றி இருப்பவர்களது துயரங்களை பாருங்கள், கரங்களை நீட்டுங்கள், ஒன்று சேருங்கள், இந்த உலகத்தை அழகான உலகாக மாற்றுங்கள், நம்மால் முடியும் என்று சொல்லி அழைத்து விடுக்கிறார். இதைத்தான் திருக்குறள் சொன்னதை நான் கொஞ்சம் கடன் வாங்கி சொல்லுகிறேன். நம்மை நன்றாக இறைவன் படைத்தனன், நம்மை நன்றாய் சமுதாயம் செய்யுமாறே. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். ஒரு சந்தேகம் இருந்தது. ஒன்று, இரண்டுமே ஆங்கில நூல்கள். அடுத்தது, இரண்டாம் சனிக்கிழமை நம்முடைய நிகழ்ச்சி உறுதியானது. சிறப்பான நிகழ்ச்சி இருந்தால் மட்டும்தான் வேறு நாளில் அவசி பிறந்த நாள், காந்தி பிறந்த நாள், குடியரசு தினம், சுதந்திர தினம் போன்ற நாளில் அதே நாளில் கொண்டாடுவது வழக்கம். இன்றைக்கு எதிர்பாராமல் நிகழ்ச்சி முற்பகல் நடத்தலாம் என்று திட்டமிட்ட போது ஐயா மருத்துவர் ஐயா அவர்களுக்கு மருத்துவக் கல்லூரியில் ஒரு நிகழ்ச்சி 11 மணிக்கு. அதை அங்கு சென்று அந்த நிகழ்ச்சி 9:30 மணிக்கு முன்கூட்டி அதை மாற்றி வைத்துவிட்டு இங்கு வந்திருக்கிறார். நானும் அவருமே மருத்துவக் கல்லூரியில் 10 மணிக்கு அந்த டீனை பார்க்க போனோம். ஆனால் நிகழ்ச்சி 9:30 மணிக்கு ஆரம்பித்துலேன்னு எனக்கு கொஞ்சம் அச்சம் வந்துருச்சு. 11 மணிக்கு ஆரம்பிச்சாகணுமே, என்ன செய்யறதுன்னு. அப்போ 11 மணிக்கு நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கா 11 மணிக்கு நிகழ்ச்சி ஆரம்பிச்சாச்சு. அப்ப நம்ம பாரதி பித்தனுக்குள்ள இருக்காரு இல்லையா, குடந்தி, அவர்கிட்ட மருத்துவர் ஐயா ஒரு வேலை 10 நிமிஷம் முன்ன பின்ன வரக்கூடும். அதனால நீங்க பாரதி பித்தனுடைய உள்ள பாரதி அன்பர், பாரதி நினைவு நாள் 2 நாளைக்கு மட்டும் தான் போயிருக்கு, கொஞ்சம் பாரதியை பற்றி ஒரு 10 நாள் நினைவு ஒரு 10 நிமிடம் பகிர்ந்து கொள்ளுங்கள் அப்படின்னு அவர்கிட்ட கேட்டிருந்தேன். அவர் நமக்கு நன்றிக்குரியவர். ஆனால் வரவேற்புரை முடியும் தருவாயிலேயே மருத்துவர் வந்துவிட்டே நோக்கி குதித்து விட்டார். அது ஒரு பெரிய மகிழ்ச்சி. என்ன செஞ்சான்னு தெரியல. பொதுவாக சாதனை மனிதர்களும் அற்புதமான மனிதர்களும் ஆற்றல் வாய்ந்த மனிதர்களும் எதிர்காலத்தை வழிநடத்தக்கூடிய மனிதர்களும் மங்கிய வெளிச்சத்தில் இருப்பார்கள். எப்பொழுதாவது தலை காட்டுபோது என்னை போல வெளிச்சத்தில் இருப்பார்கள் என்பது இந்த நிகழ்ச்சி காட்டி இருக்கிற உதாரணம். அவர் மங்கிய வெளிச்சத்தில் நின்றுதான் பேசிக் கொண்டிருந்தார். ஆனால் மாந்தபுரம் மங்காத வாழ்க்கைக்குரிய அத்தனை செய்திகளும் அந்த 2 நூல்களில் இருந்து அற்புதமாக காட்டியிருக்கிறார். ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம், ஆங்கில நூல் எளிமையான தமிழில் அவர் சொல்லியிருக்கிறார். அதுதான் மிக முக்கியமானது. நான் கொஞ்சம் பயந்து இருந்த அவர் டாக்டர், ஹை லாங்குவேஜ்ல இங்கிலீஷ்ல பேசுறவரு, ஆங்கிலத்துல தன்னுடைய புலமையை காட்டி ஆங்கிலத்தில் நம்மளை மயக்கி விடுவாரோ, என்ன பொருள் என்று தெரியாமல் திண்டாட விட்டுவாரோ எனக்கு அச்சம் இருந்தது உண்மை. ஆனால் ஒவ்வொரு வரிக்கும் உரிய இந்த லெகசிக்கு அவர் என்ன சொல்றாருன்னு பார்த்தேன். இந்த லெகசிங்கிற வார்த்தையை தமிழ்ல என்னதான் சொல்ல போறான்னு பார்த்தேன். அதற்குரிய 100% மரபு என்ற சொல்லை அவர் தெளிவாக சொன்னார். இந்த பார்த்து அந்த ஆங்கிலத்தை அப்படியே உள்ள கொண்டு போய் தமிழ்ல சொல்லிட்டார். அதனால இந்த தமிழ் மக்களுக்கு 2 என்ன வியப்புக்குரிய விஷயம் என்றால், நான் அந்த புத்தகத்தை எடுக்கும்போது அவருக்கு நான் ஒன்று கேட்டேன். நம்ம மக்கள் சிந்தனை பேரவைகளை விமர்சனத்துக்குரிய நூலை நாம் வைத்துக் கொள்வோம், ஆய்வுக்குரிய நூலை வைத்துக் கொள்வோம், பிரச்சனைக்குரிய நூலை தவிர்த்து விடுவோம். ஏன்னா நம்முடைய பேரவை என்பது பொதுவான அமைப்பு. சமூக பிரச்சனையை பேசலாம், எதை வேணாலும் பேசலாம். ஆனா அது பிரச்சனையான விஷயத்தை எதுவும் தொற்றக்கூடாதுன்னு ஐயாட்ட கேட்டேன். இல்ல, அந்த புத்தகம் இஸ்லாமிய வாழ்க்கை, இஸ்லாமிய பெண்மணி சந்தித்த சோதனைகளை சொல்லக்கூடிய நூல், நாம் பயப்பட வேண்டியதில்லை அவர் சொன்னார். அதனால அந்த புத்தகம் மிக சிறப்பான நூல். திருவரை தொகுப்பு அந்த நூலை தனக்கே உரிய அந்த சாதுரியத்திலும் அவருடைய அறிவாற்றலிலும் நேரத்திற்கான நூலை பற்றி குறைவாக சொல்லிவிட்டு மாந்த குலத்தை மாற்றிய மகத்தான மனிதர்கள் என்ற தலைப்பை வைத்திருக்க வேண்டிய அந்த நூலை பற்றி மிக சிறப்பாக நம்முடைய உரையாற்றி இருக்கிறார். நமக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி என்னன்னா, மருத்துவருடைய இல்லத்தரசி இங்க வந்திருக்காங்க, அது மகிழ்ச்சி. நம்முடைய மக்கள் சிந்தனை பேரவையுடைய பொதுக்குழு உறுப்பினர் பன்னீர்செல்வம் ஐயாவுடைய மனைவி ஆசிரியர் வந்திருக்காங்க, அது நமக்கு வியப்பு. இதை விட வியப்புன்னா, என்னுடைய மாணவர், அவருடைய இல்லத்தரசியுடைய சகோதரி, அவருடைய பிள்ளை, அவங்க அந்த தம்பியோட அப்பா,
என்னுடைய மாணவர் அவங்க எல்லாம் வந்திருக்காங்க. எல்லாத்தை விட மிக சிறப்பு, இன்றைக்கு நான் பார்க்கக்கூடிய மனிதர்கள் இங்கே அமர்ந்திருக்கிற எல்லோரும் மிக சிறந்த மனிதர்கள், சிந்தனையாளர்கள். இதெல்லாம் சும்மா வாய்க்காக நான் சொல்ல தயவு செய்து நினைக்காது. இந்த முற்பகல் நேரத்துல எப்படி வரப்போறாங்க நான் யோசிச்சுட்டு பயந்து கொண்டு இருந்தேன். வாசகர் வட்டத்தில் உறுப்பினர்கள், பொறுப்பாளர்கள், தலைவர் இருக்காங்க, ஆசை தட்டி இருக்காங்க, சோழன் வர முடியல இன்னைக்கு. எல்லாத்தையும் நான் சொல்லிட்டு நான் மாற்றி வச்சிருக்கேனே வருவாங்களா அப்படின்னு. நேற்று நண்பர் தாரணத்துல இருக்காரு, நான் பேர் சொல்லல, நல்ல விஷயம் தான். ஆனாலும் நாளைய நிகழ்ச்சி காலையில் தானே அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், மருத்துவர் மருதுரை நிகழ்ச்சியை தானே கேட்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். பேரவை நிகழ்ச்சி இல்ல, மருத்துவர் மருதுரை பேசுறாரு அவர் நிகழ்ச்சின்னு சொல்றீங்களான்னு கேட்டார். நான் மருத்துவர் மருதுரையோட நிகழ்ச்சி தான் என்று நான் சொல்கிறேன். காரணம், இந்த அரங்கத்துக்கு வாடகை என்ன என்று உங்களுக்கு தெரியும். கிட்டத்தட்ட 7000 ரூபாய். ஒரு மணி நேரமா இருந்தாலும் ஒரு நாளா இருந்தாலும் 7000 ரூபாய். பேரவையில அப்படியெல்லாம் நடத்துறதுக்கு நம்ம வசதி இல்லைங்கிறது இருக்க எல்லாருக்கும் தெரியும். ஆனா அவர் அதை பத்தி கவலைப்படல. காலையில வச்சிருவோம் ஐயா, அந்த லயன்ஸ் கிளப் அரங்கத்துல வச்சிருவோம், அதை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி. அதனாலதான் இது மருத்துவ நிகழ்ச்சி என்று சொன்னேன். அதாவது தகுதி இல்லாத புகழுக்கெல்லாம் நாம் ஆசைப்பட்டு விட்டால் மிகப்பெரிய வரலாற்று பெற்ற அந்த புகழுக்கு சொந்தக்காரர் முகமது ரஃபி லயன்ஸ் கிளப்புடைய அவருக்கு உடனே சரின்னு சொல்லி கொடுத்தாரு. அவருக்குலாம் நல்லா பெருமையா. ரெண்டாவது டாப்சாய் புத்தகருடைய தம்பி அச்சுதம் வந்திருக்காரு. அந்த 2 புத்தகத்தையும் அவர்கிட்டலாம் வாங்கினேன். அருமையான ஒரு தம்பி. அவர் அந்த புத்தகம் இல்லாத கிடைச்சிருக்காரு. கேட்ட உடனே அவங்க எனக்கு கொடுத்தாரு, வந்திருக்காரு. எல்லாத்தோட முக்கியமான முக்கிய சொன்னது அதையே நான் சொல்ல போற போல நீங்க சொல்லி தேடிக்கிறீங்க. அந்த தம்பி டால்ஸ்டாய் புத்தக நிலையம் நடத்துறாரு. இது அவர் புகழ்றதுக்காக இல்ல, தஞ்சாவூர் புத்தக நிறுவனம் நடத்துறதுங்கிறது ஒரு காலத்துல ரொம்ப பிரமாதமா இருந்தது. இன்னைக்கு எல்லாம் மாறி வர சூழ்நிலை. புத்தக நிலையம் நடத்துறது கஷ்டம். அதாவது தஞ்சாவூர் எல்லை தாண்டி மேற்கு ஆங்கில புத்தகங்களை வாங்கி வச்சிருக்காரு, அறிமுகப்படுத்துறாரு. டால்ஸ்டாய் புத்தகருடைய அச்சுதன் இருக்கார். அவர் தான் புத்தகம் பார்த்தா வரையறு பெரிய வாசியத்தை நான் கேட்டேன், ஆசை தம்பியை கேட்டேன். இல்ல அந்த புத்தகம் நான் படிச்சிருக்கேன். அப்ப நீங்க அதை பத்தி சொல்லுங்க. ஆக நம்முடைய நோக்கம் தனி மனிதத்தை முன்னிலைப்படுத்துவது அல்ல, அவர்கள் வாயிலாக சிறந்தவற்றை மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும். இன்னொரு விஷயம், ஒரு பொது அமைப்புல வாலண்டரிசமும் ஸ்பாட்டரைசேஷன் ரொம்ப முக்கியம். தேநீர் கொண்டு வந்து வெளியில வச்சோம், என்ன பண்றதுன்னா பாஸ்கர் பேர உறுப்பினர் அவரே இந்த தேநீர் ஊற்றி கொடுத்தார். இன்னொன்னு அரங்கத்துல பாத்தீங்க, இத நடுப்புற கட்டியாச்சு பேரவைய. அந்த ஸ்கிரீனத்தை கொண்டு உள்ள வந்து வெளியில மாட்டிட்டு மறைஞ்சிருச்சு. உடனே கோபாலகிருஷ்ணன் வந்தாங்க 2 பேர். உடனே மேல வந்து எடுத்து கட்டினார். பொது அமைப்புக்கு தேவைப்படுவது தன்னார்வமும் அந்த நேரத்தில் எடுக்க வேண்டிய முயற்சியும். அன்பான மனிதர்கள், அருமையான மனிதர்கள் தங்களுடைய நேரத்தை, பொன்னான நேரத்தை ஒதுக்கி இங்கு வந்திருக்கிறீர்கள். பேரவையுடைய பொதுக்குழு உறுப்பினர்கள் நிறைய பேர் வந்திருக்கிறீர்கள். வழக்கமாக அந்த நிகழ்ச்சியை பதிவு செய்திருக்கிற ஜெயக்குமார் இருக்கிறார்கள். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மகிழ்ச்சி. முறையாக நன்றி உரையாற்ற பேரவையினுடைய வாசக வட்டத்தின் பொறுப்பாளர் கலியபெருமாள் வருகிறார். மகிழ்ச்சி. நன்றி. ஐயா சொன்ன சனிக்கிழமை காலையில கொண்டு வருவோம் அப்படின்னு கொஞ்சம் எனக்குள்ள கொஞ்சம் தயக்கம் இருந்தது. ஆனா உண்மையிலே கொஞ்சம் மகிழ்ச்சியா தான் இருக்கு. பந்தய தலைவருக்கு நன்றி. ஒரே விஷயம் மட்டும் பதிவு பண்றேன். இந்த ஆட்லாக்குன்ற புக்கை வந்து ஐயா சொன்னாங்க. அது தமிழ்ல இன்னும் கொஞ்ச நாள்ல வெளியே வந்தோம்னா காலாச்சோடு வழியா அது வந்து ஒரு புக்கில் கூட போட்டிருப்பாங்க. வந்து இந்த அனைவருக்கும் மிக்க நிகழ்ச்சி. நன்றி.